ஓகே சார். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து சிட்டிசன்ஷிப் அண்ட் சிட்டிசன்ஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப். ஸோ டோட்டலாக சிட்டிசன்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு சிட்டிசன் அப்படிங்கிற வார்த்தை வந்து சிவிக்ஸ் அப்படிங்கிற ஒரு லத்தீன் மொழி சொல்ல தான் எடுத்திருக்காங்க. சரிங்க. அப்போ ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ சிட்டிசன் அப்படிங்கிற வார்த்தை வந்து எந்த லாங்குவேஜ்ல இருந்து எடுத்தாங்கன்னா லத்தீன். ஸோ லாட்டின் இல்லை லத்தீன் மொழி சொல். ஸோ சிவிக்ஸ் அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்ல இருந்து எடுத்திருக்காங்க. இப்போ இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1955 போட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது நம்ம 1950 கான்ஸ்டியூஷன் எழுதும் போதே அந்த புக்லயே வந்துருச்சு. பட் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அதுக்குன்னு தனியா ஒரு ஆக்ட் போட்டு அந்த ஆக்ட்ல இருக்கிறதா அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். அந்த 5ல இருந்து 11 வரைக்கும் சிட்டிசன்ஷிப் பத்தி அந்த 1950லயே சொல்லியிருப்பாங்க. கான்ஸ்டியூஷன்ல பார்ட் 2ல ஆர்டிகல் 5ல இருந்து 11 சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம என்ன பண்றோம்னா 1955க்கு அப்புறம் நம்ம ஒரு ஆக்டா போட்டு இந்த ஆக்ட்ல சொல்றதா நம்ம அதுக்கப்புறம் ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதுக்கப்புறம் இந்த ஆக்டை வந்து அப்பப்ப நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணுவோம். இது வரைக்கும் மொத்தமா 9 வாட்டி அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்டா 2019ல அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னும் அமெண்ட்மெண்ட் பண்ணல. ஸோ அப்ப எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 9 வாட்டி என்னென்ன இயர் அப்படிங்கிறது நான் அந்த ரிட்டர்ன் நோட்ஸ்ல நான் எழுதி வச்சிருக்கேன். அந்த ரிட்டர்ன் நோட்ஸ் படிச்சுக்கோங்க. பட் ஆனா அவ்வளோவா இயர் எல்லாம் ஞாபகம் வைக்க முடியலனாலும் இந்த லாஸ்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2019. அடுத்து அக்யூசேஷன் ஆஃப் அதாவது எப்படி வந்து நம்ம சிட்டிசன்ஷிப்பை பெறலாம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இது. அக்யூசேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப். இதுல கவுண்டே நமக்கு ஆப்ஷன்ல கொடுத்து கேட்பாங்க. மொத்தம் எத்தனை வழியில சிட்டிசன்ஷிப்பை நம்ம பெற முடியும். ஒன்னு பை பர்த், அப்புறம் பை டெசன்ட், வம்சாவளி, அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலியமா, அப்புறம் நேச்சுரலைசேஷன் மூலியமா, அதுக்கப்புறம் இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி மூலியமா. அப்போ மொத்தம் 5 விதமா நம்ம வந்து சிட்டிசன்ஷிப்பை பெறலாம். ஓகேவா? ஸோ இந்த கவுண்ட் மட்டுமே கூட சில டைம் கேட்கலாம். எத்தனை வழியில பெறலாம், எத்தனை வழியில இழக்கலாம்னு சொல்லுவாங்க. இழக்கிறது வந்து 3 வழியில இழக்க முடியும். பெறுறது வந்து 5 வழியில பெற முடியும். சரி, ஃபர்ஸ்ட் பை பர்த். பை பர்த்ல அதாவது பிறக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோம்ல. ஸோ அது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா ஜனவரி 6 1950ல இருந்து 1 ஜூலை 1987 வரைக்கும் ஒரு குழந்தை இங்க பிறந்தாவே அதுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்றாங்க. அதாவது அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்தியனா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கணக்கு கிடையாது. இந்தியால 1950ல இருந்து 1987 வரைக்கும் ஒரு குழந்தை பிறந்தாலே அந்த குழந்தைக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க. சரிங்களா? பட் ஆனா அதுக்கப்புறம் எப்படின்னா ஃபாரின்காரங்களாம் இங்க வராங்க, ஒரு டூரிஸ்டா வராங்க. அவங்க குழந்தை பிறக்குற அந்த டைம். அப்ப அவங்களுக்கு நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்குற மாதிரி ஆகுது. அப்ப இதை திருத்தணும்னு சொல்லி 1 ஜூலை 1987 திருத்தினாங்க. திருத்தி என்ன பண்ணாங்கன்னா அதுல இருந்து 2004 வரைக்கும், டிசம்பர் 3 2004 வரைக்கும் ஃபாதர் ஆர் மதர் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இந்தியன் சிட்டிசனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ அப்ப அப்பா இல்ல அம்மா யாராவது ஒருத்தர் இந்தியன் சிட்டிசனா இருந்தா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை இந்தியால பிறந்தா அந்த குழந்தைக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 3 டிசம்பர் 2004க்கு அப்புறம் அந்த 2 பேர்ல ஒருத்தவன் இந்தியன் சிட்டிசனா இருக்கலாம். அதாவது அதேதான் ஃபாதர் அண்ட் மதர்ல யாராவது ஒருத்தர் இந்தியன் சிட்டிசனா இருக்கலாம். இன்னொருத்தர் வந்து இல்லீகலா மைக்ரேட் ஆனவரா இருக்கக்கூடாது. இல்லீகலா இந்தியாவுக்குள்ள வந்தவரா இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்ப அப்ப இந்த விசா பாஸ்போர்ட்லாம் வச்சு ப்ராப்பரா வந்தவரா இருக்கும். இப்ப பாகிஸ்தான்ல இருந்து யாரோ ஒரு தீவிரவாதி மாதிரி இங்க இருக்கான். ஆனா இங்க ஒரு கல்யாணத்தை அது அந்த டைம்ல அப்படிதான் ஆச்சான். ஸோ அந்த டைம் என்ன ஆகுதுன்னா பாகிஸ்தான்ல இருந்து யாரோ ஒரு தீவிரவாதிங்க மாதிரி இங்க வந்துட்டு இங்க இருக்கிற ஒரு இந்து பொண்ணுங்களை அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு அவங்க குழந்தை பார்த்தோன்னா அந்த குழந்தைக்கு இந்தியன் சிட்டிசன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அப்பா அம்மா யாராவது ஒரு இந்தியன் சிட்டிசனா இருந்தா போதும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து அவங்க தீவிரவாதியா வளர்க்குறாங்க. ஸோ இப்படி இருந்தனால என்ன ஆயிடுச்சுன்னா அதை பிரேக் பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க, 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். இன்னொருத்தர் இல்லீகலா இந்தியாவுக்குள்ள வந்தவரா இருக்கக்கூடாது. அதுதான் அடுத்தது. சரிங்களா? அப்ப இந்த 3 வழியில இந்த பர்த்ல இந்த 3 பாயிண்ட். அடுத்து பை டெசன்ட். டெசன்ட்னா வம்சாவளி. அதான் நாட் பார்ன் இன் இந்தியான்னு சொல்லி பிராக்கெட்ல எழுதிருக்கான். அப்ப இந்தியாவை விட்டு வெளியில பிறக்கிற ஒரு குழந்தை. அப்ப அந்த மாதிரி குழந்தைக்கு எப்படி சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்கன்னா அப்ப 26 ஜனவரி 1950ல இருந்து 10 டிசம்பர் 1992 வரைக்கும். சரி, இந்த 10 டிசம்பர்ன்றதே நமக்கு ஞாபகம் வரணும். சரி, அந்த ஹியூமன் ரைட்ஸ் டேன்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம அடுத்து பார்ப்போம். சரி, அடுத்து 26 ஜனவரில இருந்து 10 டிசம்பர் 1992 வரைக்கும் ஒரு குழந்தை வந்து இங்க பிறக்குது. அதாவது வெளிநாட்டுல பிறக்குது. அப்ப அவங்க அப்பா வந்து சிட்டிசனா, அதாவது அவங்க அப்பா வந்து இந்தியன் சிட்டிசனா இருந்தா அந்த குழந்தைக்கு வந்து ஆஹ், இது கொடுக்குறாங்க, சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா 92ல இருந்து 2004 வரைக்கும் அப்பா இல்ல அம்மா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இந்தியன் சிட்டிசனா இருக்கட்டும் அப்படி இருந்தா கொடுக்குறாங்க. அது என்ன அப்பாவுக்கு மட்டும் தானே, அப்ப அம்மா இந்தியன் சிட்டிசனா இருந்தா கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு இது மாதிரி எழுந்தோன்னே அப்புறம் இது வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. அது ஆஃப்டர் 3 டிசம்பர் 2004க்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்பா அம்மா யாரு வந்து இந்தியன் சிட்டிசனா இருந்தாலும் அந்த குழந்தை வந்து ஃபாரின்ல பிறந்தா அந்த குழந்தைக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடையாது. குழந்தை ஃபாரின்ல பிறந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி
ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா இவங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க. பட் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் வித்தின் 1 இயர்க்குள்ள பண்ணணும். அந்த குழந்தை பிறந்து 1 இயர்க்குள்ள அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். 1 இயர் கழிச்சு பண்ணா அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அப்ப அந்த மாதிரி இது வந்து அவுட் சைடு இந்தியா விட்டு வெளியில பிறக்கிற குழந்தைங்களுக்கு இந்த ஒரு ப்ரொசீஜர். அடுத்து பை ரெஜிஸ்ட்ரேஷனா அதாவது அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வாலண்டரியா எனக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்கறவங்களுக்கு என்னவா இருக்கணும்னா முதல்ல அவங்க வந்து பர்சன் ஆஃப் இந்தியன், அதாவது அவங்க வம்சாவளி வந்து இந்தியா சம்மந்தப்பட்டவங்க. இப்ப அவங்க இப்போ வெளிநாட்டுல ஒரு ஃபேமிலி போய் செட் ஆயிடுச்சு, ஒரு தாத்தா காலத்துல போய் செட் ஆயிட்டாங்க, அவங்க வம்சாவளியில ஒரு பேரா இருக்கான், இப்ப அவன் இந்தியன் சிட்டிசன்ஷிப் கேட்கறான். அப்ப அந்த மாதிரி கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. அவங்களதான் என்ன சொல்லணும்னா பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து 7 வருஷம் இந்தியால இருந்திருக்கணும் பிஃபோர் இந்த அப்ளிகேஷன் பண்றதுக்கு முன்னாடி. இப்ப பர்மாக்கு நிறைய பேர் பர்மாக்கெல்லாம் இல்ல பர்மாக்கு போயிருப்பாங்க, இல்ல எங்கன்னா சைனா போயிருப்பாங்க. அவங்க ரிட்டர்ன் இப்ப இந்தியா வராங்க, வந்து 7 வருஷம் இங்க தங்கியிருக்கணும், தங்கி இந்தியாலேயே இருந்திருக்கணும். இருந்துட்டு அவங்க அப்ளை பண்ணா அவங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ அதான் எங்களுக்கு 7 இயர்ஸ் ரெசிடென்ட் இன் இந்தியா பிஃபோர் மேக்கிங் அன் அப்ளிகேஷன். அடுத்து பர்சன் ஹூ இஸ் மேரிட் டு இந்தியன் சிட்டிசன். ஸோ ஒரு பர்சன் வந்து அவர் இந்தியன் சிட்டிசன் கிடையாது, பட் ஆனா இந்தியன் ஒருத்தவங்க மேரிட் பண்ணிட்டாரு. அதான் இது லேடிஸ் ஆர் ஜென்ஸ், சரியா? 2 பேர்ல யாரும் வேணாலும் அவங்க இந்தியன் பர்சனா மேரிட் பண்ணிட்டாங்க. மேரிட் பண்ண பிறகு அவங்க இங்க இந்தியாவில வந்து 7 வருஷம் தங்கியிருக்கணும். தங்கியிருந்த பிறகு அவங்க அப்ளை பண்ணா அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்க 2 பேருக்கு இந்த பை ரெஜிஸ்ட்ரேஷன் மூலியமா வருது. அடுத்து பை நேச்சுரலைசேஷனா நம்மளே வந்து ஒரு அனதர் கண்ட்ரிக்கு நம்ம கொடுப்போம், வேற ஒரு ஆளுங்களுக்கு நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுப்போம். இப்போ அன்னை தெரசாவுக்கு வந்து அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அது அந்த மாதிரி. ஸோ இப்ப இதுல அதான் அவங்களுக்கு எப்படி நம்ம கொடுப்போம்னா அவங்க வந்து இந்த கலை இலக்கியம் அந்த மாதிரி சயின்ஸ் இதுல வந்து அவங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கொடுப்போம், இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுப்போம். அது இல்லாம ஒரு நாலேஜபிள் பர்சன் யாராவது இருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து நம்மளே வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுப்போம். அது அந்த மாதிரி இருக்காங்க. பட் ஆனா அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா அவங்களுக்கு ஒரு இதுவும் இருக்கு, ஒரு கிரைடீரியாவும் இருக்கு. அந்த 8th ஷெட்யூல்ல நம்ம 22 லாங்குவேஜஸ் இருக்குன்னு பார்த்தோம்ல. ஆரம்பத்துல 14 இருந்துச்சு, இப்ப 22 ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ அந்த 28 லாங்குவேஜ்ல எதனா ஒரு லாங்குவேஜ் அவங்களுக்கு பேச தெரிஞ்சிருக்கணும். அந்த நாலேஜை பத்தி, அந்த லாங்குவேஜை பத்தி அவங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும், பேச தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஓகேங்களா? பேச ஸோ அதுதான் இங்க இன் 8th ஷெட்யூல் லாங்குவேஜ் அப்படின்னு போட்டிருக்கேன். அப்படி போட்டா என்ன மீனிங்னா 8th ஷெட்யூல்ல இருக்க ஒரு லாங்குவேஜ் அவங்களுக்கு பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து 12 மாசம் அவங்க அதாவது இந்த இந்தியால இருந்திருக்கணும். எப்ப? பிஃபோர் ரெஜிஸ்ட்ரேஷன். அப்ப ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் அவங்க இந்தியால இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம கடைசியா 14 வருஷத்துல லாஸ்ட் 14 இயர்ஸ்ல 11 இயர்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா இந்தியால இருந்திருக்கணும். அப்ப இடையில இருந்த அந்த 3 வருஷம் அவங்க அங்க எங்கன்னு போயிட்டு வந்திருக்கலாம். அந்த 3 வருஷம்னா நாள் கணக்குல ஒரு 2 மாசம் அங்க போயிட்டு வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் போயிட்டு வந்திருக்கலாம், அந்த மாதிரி போயிட்டு வந்திருக்கலாம். பட் ஆனா லாஸ்ட் 14 வருஷத்துல அவங்க 11 வருஷம் நாள் கணக்குப்படி அவங்க இங்க இருந்திருக்கணும். ஓகேவா? ஸோ அப்ப இந்த மாதிரி இருந்தா அவங்க பை நேச்சுரலைசேஷன் மூலியமா அவங்க அப்ளை பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. அப்ப வேற ஒரு நாடை வந்து நம்ம வந்து ஆக்கிபை பண்ணிட்டோம். இப்ப நியர்பைல இருக்க ஏதோ ஒரு நாடை வந்து நம்ம ஆக்கிபை பண்ணி, இல்ல நாடுன்றத நியர்பை அந்த நாட்டுல இருக்க ஒரு சில பிளேஸை வந்து நம்ம சண்டை போட்டு நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அங்க இருக்க மக்கள் எல்லாம் வந்து அந்த நாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு வந்த மாதிரி இல்லை. ஸோ அவங்களுக்கு நம்ம இந்தியன் சிட்டிசன் கொடுக்கணும். ஸோ அதான் பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு கோவா 12வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1961 படி கோவாவை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு நம்ம இது கான்ஸ்டியூஷன் நமக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாண்டிச்சேரி 14th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1962. இது எல்லாமே பெறுறதை பத்தி, சிட்டிசன்ஷிப் வாங்குறத பத்தி. சிட்டிசன்ஷிப் இழக்கிறத பத்தி சொல்லணும் அப்படின்னா 3. ஒன்னு ரெனியூசியேஷன், 2வது டெர்மினேஷன், 3வது டிப்ரிவேஷன். இந்த ரெனியூசியேஷன் அப்படின்னா வாலண்டரியா நம்மளே வந்து எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி யார் பண்ணுவாங்கன்னா ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிறாங்க, இப்போ அவங்க வந்து அங்க சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்க இருக்க சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிடுவாங்க. கேன்சல் பண்ணி நான் ஃபாரின் சிட்டிசன்ஷிப்பை வாங்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வாலண்டரியா அந்த மாதிரி எழுதி கொடுக்கலாம். 2வது டெர்மினேஷன் ஆபரேஷன் ஆஃப் லா மூலியமா. அதாவது இப்போ ஒருத்தர் வந்து இங்கே சிட்டிசன்ஷிப் வச்சிருக்காரு, பட் ஆனா இன்னொரு இடத்துலயும் போய் இன்னொரு கண்ட்ரிலயும் போய் சிட்டிசன்ஷிப் வாங்குறாரு. ஆனா இங்க வந்து ஒரு கேன்சலே பண்ணல. ஆனா கேன்சல் பண்ணாம அவர் அங்க போய் வாங்குறாருன்னா அவர் வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. அவரோட அங்க வாங்கிட்டாருனால அவங்களுக்கு இங்க என்ன ஆயிடும்னா ஒரு சிட்டிசன்ஷிப்பை இவங்களே கவர்மெண்டே என்ன பண்றாங்க, டெர்மினேட் பண்ணிடுவாங்க. இது வந்து வாலண்டரியா இது பண்றது, நானே வாலண்டரியா எடுத்து கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்றது. இது வந்து இவர் அங்க போய் வாங்கிட்டாரு ஆனா இங்க எதுவுமே சொல்லலைன்னா இது வந்து
டெர்மினேட் பண்ணணும். அப்படி டெர்மினேட் பண்ணிட்டா இவர் திரும்ப இங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்குறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஸோ அது ரெண்டாவது. மூணாவது டிப்ரிவியேஷன். டிப்ரிவியேஷன்னா இவங்களே டெர்மினேட்டே பண்ணிடுவாங்க. அதாவது ஏதோ தீவிரவாத செயல்ல ஈடுபட்டிருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை பறிக்கப்படுது அப்படின்னு சொல்லி படிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி படிச்சுட்டாங்கன்னா அவரால் இங்க இருக்கலாம். பட் ஆனா மெயினா அவரால் ஒரு இடம் வாங்க முடியாது. மெயினா எதுவுமே கவர்மெண்டோட எதுவுமே இங்க அப்ளை பண்ண முடியாது. மெயினா ஒரு இந்தியாலே இருக்க முடியாது. ஸோ டைரக்டா ஒரு டெர்மினேட் பண்ணி விட்டுருவாங்க. இது இது வந்து 3 விதமா இழக்கலாம். ஸோ இது கொஸ்டினா கேட்பாங்க. எப்படின்னா எத்தனை விதத்துல குடியுரிமை வாங்க முடியாதுன்னா 5 வெரைட்டி 5 டைப்ஸ்ல நம்ம வாங்கலாம். 3 டைப்ஸ்ல அதை வந்து இழக்கலாம். ஓகேவா? அடுத்து இந்தியன் டயஸ்போரா அப்படின்னு ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க. என்னன்னா ஸ்கூல் புக்ல லைட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் எலாபரேட்டா நான் ரெடி பண்ணிருப்பேன். ஸோ என்னன்னா வெளிநாட்டு வாழ் இந்தியர் மக்களை பத்தி தான். சரியா? இந்தியன் டயஸ்போரானா வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பத்தி. அவங்களுக்காக எதனா ஒரு சட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹை லெவல் கமிட்டி அப்படின்னு சொல்லி 2000 வந்து ஒரு சில ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து எல்எம் சிங்வி தான் அந்த கமிட்டியோட ஹெட்டா இருந்திருப்பாரு. அந்த எல்எம் சிங்வி நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்போம். ஸோ அவர் எல்எம் சிங்வி தான் இதுக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு. பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா இந்தியாவுக்கு வந்து டியூல் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம். அது வெளிநாட்டு வாழ் இந்தியருக்கு இந்தியாவுக்கும் ஒரு அதாவது அங்க சிட்டிசன் வாங்கினா இந்தியாவில கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. பட் இங்கேயும் நம்ம ஒரு சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. யாருக்குன்னா வாஜ்பாய்க்கு. அந்த டைம்ல வாஜ்பாய் தான் பிஎம் இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க ரெக்கமெண்டேஷனை வச்சு இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா பிஐஓ கார்டு ஒரு கார்டு கொடுப்பாரு. அதான் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் அப்படின்ற ஒரு கார்டு 2002 இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்குன்னு ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதான் பாரதிய பிரவாசி டே அப்படின்னு சொல்லி. அதை காந்தி வந்து 9 ஜனவரி 1915 இந்தியா வந்திருப்பாரு. ஸோ அந்த வந்த டேவை தான் அதை சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இங்க வந்திருப்பாரு. ஸோ அந்த வந்த டேவை தான் நம்ம என்ன செலிப்ரேட் பண்ணுவோம்னா அந்த பாரதிய பிரவாசி டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றோம். தமிழ்ல வந்து வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு சொல்லுவோம். அது 2003 தான் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம். அடுத்து அதே 2003 டேர்ல் சிட்டிசன்ஷிப் வந்து அதை கொடுத்தாங்க. அதாவது என்னன்னா இந்த மாதிரி ஓசிஐ கார்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தது பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் ஒரு கார்டு. இப்ப என்ன பண்றாங்க ஓசி சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஓசிஐ கார்டு ஒன்று தராங்க. இது வந்து ஆரம்பத்துல 16 கண்ட்ரீஸ்க்கு தான் கொடுத்தாங்க 2003. அதுக்கப்புறம் 2005 என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா அந்த பிஐஓ கார்டு யாரெல்லாம் வச்சிருக்கோம் அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஓசிஐ கார்டு கொடுத்தாங்க. ஓசிஐ கார்டு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிபரலைசேஷனா இருக்கும். அவங்க நிறைய டைம் இங்க வந்துட்டு போகலாம். அப்ப இந்த பிஐஓ கார்டுல என்ன இருந்துச்சுன்னா அவங்க இவ்வளவு டேஸ் தான் இந்தியாவுக்கு வந்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிமிடேஷன் இருக்கும். அந்த ஓசிஐ கார்டுல அதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி விட்டாங்க. ஸோ அதுல அப்புறம் நிறைய கன்செஷன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் இந்த ஓசிஐ கார்டுல வந்திருக்கும். அப்ப எல்லா பிஐஓ கார்டையுமே ஓசிஐ கார்டா மாத்திட்டாங்க 2005. ஓகேவா? ஆனா 2 நாட்டுக்கு மட்டும் மாட்டல. பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல இருக்கவங்களுக்கு மட்டும் இதெல்லாம் பண்ணல. ஓகேவா? அடுத்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015 போட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒரு 9 வாட்டி பண்ணியிருப்பாங்கன்ட்டு. அது லாஸ்டா 2019 பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோங்க. ஸோ இந்த இடம் இதே ஆக்ட 2015 ஒரு வாட்டி திருத்திருப்பாங்க. அதை திருத்தி என்ன பண்ணாங்கன்னா இந்த பிஐஓ கார்டு ஓசிஐ கார்டு ரெண்டத்தையும் ஒன்னா ஆக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓசிஐ கார்டு ஹோல்டர் அப்படின்னு சொல்லி ஒரு புது கார்டா கொடுத்தாங்க. பிஐஓன்னு யாருமே கிடையாது. முதல்ல என்ன பண்ணாங்க பிஐஓ கார்டுன்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஓசிஐ கார்டுன்னு சொல்லி வெறும் 16 கண்ட்ரில இந்த பிஐஓஸ்க்கு மட்டும் தனியா ஓசிஐ கார்டுன்னு ஒன்று சொன்னாங்க. ஓசிஐ கார்டுன்னா என்னன்னா எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் சலுகை பிஐஓ கம்பேர் பண்ணும்போது ஓசிஐல கொஞ்சம் நிறைய சலுகை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க 2005 பிஐஓஸ் கார்டு அதாவது எல்லா கண்ட்ரிஸ்ல இருக்க ஓசா இருக்கிறவங்களும் ஓசிஐ கார்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓசிஐ கார்டு கொடுத்தாங்க எக்ஸப்ட் பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான். அதுக்கப்புறம் 2015 என்ன பண்ணாங்க பிஐஓ ஓசிஐ கார்டு இந்த மாதிரி 2 கார்டு கிடையாது. அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கார்டு ஓசிஐ கார்டு உடல் அப்படின்னு சொல்லி பேரை மாத்திட்டாங்க. அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இது நம்ம பார்த்திருக்கோம். சார் ஒரே நிமிஷம் அப்படி இல்லைங்களே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பார்ட் 4A தான் இருக்கும். சரிங்களா? ஆல்ரெடி பார்ட் 4 வந்து டிபிஎஸ்பிக்கு இருக்கும். இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிற நான் ஆல்ரெடி சொன்னேன் 42வது சட்ட திருத்தம் 1976 மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். ஸோ அந்த கான்ஸ்டியூஷன்ல அந்த மினி கான்ஸ்டியூஷன்ல தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த 42வது சட்ட திருத்தத்தின் மூலமா தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றத ஆட் பண்ணாங்க. ஆரம்பத்துல 10 டியூட்டிஸ் தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த டியூட்டிஸை ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னா சொரன் சிங் கமிட்டி அப்படிங்கிறவங்க தான். ஸோ சொரன் சிங் கமிட்டி 1976 போட்டிருப்பாங்க. சொரன் சிங் கமிட்டி மொத்தம் 8 டியூட்டி தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா கவர்மெண்ட் வந்து 10 டியூட்டியா கொண்டு வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே நான் ரிட்டன் நோட்ஸ்ல எழுதியிருப்பேன். ஸ்கூல் புக் நோட்ஸ்ல அதெல்லாம் பெருசா இல்லை. சரி, 10 டியூட்டிஸ் வந்து ஆரம்பத்துல இருந்துச்சு. அதுக்கப்புறம் 11வது டியூட்டியா
86வது சட்ட திருத்தம் 2002ல 11வது டியூட்டியா சேர்த்திருப்பாங்கன்னு சொல்லி இப்ப போன பேஜ்ல பார்த்திருக்கோம். சரிங்களா? சரி, இப்ப இது வந்து ஆர்டிகல் 51A. ஓகேவா? இந்த 51Aல பக்கத்துல சின்ன ஏ, ஸ்மால் ஏ போட்டா அதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல். அப்புறம் அடுத்து போட்டா பி, சின்னது. சரிங்களா? அந்த மாதிரி அடுத்து சி, டி அப்படின்னு லைனா வரும். ஓகேவா? சரியா? இது வேணும்னா பக்கத்துல நான் இப்போதைக்கு எழுதுறேன், அப்புறமா நான் படிக்கிறேன். நீங்க நோட்ஸ்ல காப்பி பண்ணிக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஏ, இது சின்ன ஏ. ஓகே, சரி. இப்ப இது ஏன்னா அதை வச்சுதான் ஷார்ட் கட்ஸ் கொஞ்சம் ஒரு சிலது ஷார்ட் கட் இருக்கு, அதுக்காக தான். அப்ப 51 கேபிட்டல் ஏல இது ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னா ஸ்மால் ஏ. ஓகேவா? அப்ப இந்த இது வந்து என்னன்னா அபைட் பை தி ஏன்னா என்னது, இந்த நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுல டியூட்டிஸ், அவனோட கடமை என்னன்னா கான்ஸ்டியூஷனை மதிக்கணும். சரிங்களா? கான்ஸ்டியூஷனை மதிக்கணும், ஃபிளாகை மதிக்கணும், அந்த மாதிரி நேஷனல் ஃபிளாகை மதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அபைட் பை தி கான்ஸ்டியூஷன், கான்ஸ்டியூஷனை மதிக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். ஏன்னா இது கேட்பாங்க, இப்போ திடீர்னு ஒரு பேர் கொடுத்துட்டு ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது 51Aல எஃப்ஆ பிஆ அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டுக்கு ஏ எடுத்தோன்னா மதிக்கணும் அப்படின்றது. அடுத்து பி, பினா பெரியவங்க, பினா பெரியவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஆல்ரெடி பினா பெரியவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பெரியவங்கள மதிக்கணும். பெரியவங்க யாருன்னா அவங்க தானே நேஷனல் ஸ்ட்ரகிள் எல்லாம் பண்ணி போராட்டம் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்ப பி அப்படின்னா நேஷனல் ஸ்ட்ரகிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஸ்பைர்டு பை தி நேஷனல் ஸ்ட்ரகிள். பெரியவங்க தான் போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வஉசி இவங்கெல்லாம் பெரியவங்க. ஸோ அப்படி நேஷனல் ஸ்ட்ரகிள். அடுத்து அடுத்து மூணாவது சீனா மூணாவதா? சரியா? ஏன்னா இதுல நம்பர் வந்து அலைன்மெண்ட் ஆயிருக்குது 1 2 3 4 அலைன்மெண்ட் ஆயிருக்கு. பட் ஒரிஜினலா இது ஏபிசி தான் இருக்கும். அதனாலதான் இப்போ சீனா மூணாவதா வருதா? அப்ப இதுல 3 மெயினான வார்த்தை இருக்கும். ஒன்னு சாவர்னிட்டி, அதுக்கப்புறம் யூனிட்டி, அதுக்கப்புறம் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற ஒரு 3 வார்த்தை இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டி, டினா டிஃபெண்ட். அப்ப கண்ட்ரிக்கு வந்து கண்ட்ரி தேவைப்பட்டுச்சு, ஏதோ ஒரு ஆபத்துல இருந்தா நம்ம எல்லாம் போய் சப்போர்ட் பண்ணோம். அதான் டிஃபெண்ட் தி கண்ட்ரி அண்டர் இன்டர்நேஷனல் சர்வீஸ் வென் கால்டு அப்போன் அப்படின்றது. அடுத்து இ, இ அப்படின்னா பிரதர்ஹுட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இ அப்படின்னா பிரதர்ஹுட், இந்த சகோதரத்துவம் பத்தி சொல்றது. ஓகேங்களா? இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் இல்லை. ஸோ இனா பிரதர்ஹுட். அடுத்து இக்கு அடுத்து எஃப், எஃப்னா ஃபேமஸா? எஃப்னா ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். எது ஃபேமஸா இருக்கும்னா இந்த ரிச் ஹெரிட்டேஜ் அதெல்லாம் ஃபேமஸா இருக்கும். அதான் பழைய காலத்து பொருட்கள், பழைய காலத்து கட்டிடங்கள், அதெல்லாம் தானே ரிச் ஹெரிட்டேஜ்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ப்ரிசர்வ் தி ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அவர் காம்போசிட் கல்ச்சர். ஸோ ஃபேமஸா இருக்கிறதெல்லாம் பாதுகாக்கணும். அடுத்து அடுத்து ஹெச், ஜி. சரி, அடுத்து ஜி. அடுத்து ஜி அப்படின்னா கிரீன். ஜீனா கிரீன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப என்விரான்மெண்டல், ஃபாரஸ்ட் இதெல்லாம் பாதுகாக்கணும். சரிங்களா? அப்ப ஃபாரஸ்ட்னா கிரீன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்துதான் ஹெச். ஹெச் அப்படின்னா சயின்டிபிக் டெம்பர் அண்ட் ஹியூமனிசம். ஸோ இதுலயே ஒரு வார்த்தை வந்துடும். மெயினான ஒரு 2 3 வார்த்தை கொடுத்துருவாங்க. அதுல ஒரு வார்த்தை ஹெச் வச்சே கொடுத்துருப்பாங்க, ஹியூமனிசம் அப்படிங்கிறது. அப்ப ஹெச் அப்படின்னா ஹியூமனிசம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஐ. ஐனா ஐனா இப்ப பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை நம்ம சேதப்படுத்தக்கூடாது. இந்த பஸ் அந்த மாதிரி பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, இப்போ திடீர்னு ஏதாவது போராட்டம்னா போய் பஸ்ஸை கொளுத்துறது அப்படின்னு பண்ணுவாங்கல்ல. ஸோ இப்போ பஸ்ஸை கொளுத்துறதுன்னா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை நம்ம சேஃபா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஐ. அடுத்து வந்து ஜே. ஜேனா ஜெயிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜேனா ஜெயிக்கணும். ஸோ இது வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு வரும். எக்ஸலன்ஸா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரி, அப்ப ஜேனா ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கணும்னா எக்ஸலண்டா ஜெயிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கே. இதான் வந்து 11வதா சேர்க்கப்பட்டுச்சு. ஓகேவா? 11வதுன்னா அது 86 ஆக்டா பண்ணி 11வது சேர்த்தாங்களே, அதான் இந்த ஜே, சாரி கே. இப்ப கேனா கல்வின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கே ஃபார் கல்வி. அப்ப 6ல இருந்து 14 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த பேரண்ட் வந்து கம்பல்சரி வந்து எஜுகேஷன் வந்து கொடுத்துருக்கணும். சரிங்களா? ஸோ அப்ப அதுதான். ஸோ இதுதான் கே அப்படிங்கிறது. இது ரொம்ப மெயின். ஏன்னா இது அமெண்ட்மெண்ட் பண்ணி சேர்த்தனால இதை அதிகமா கேட்பாங்க. அதே மாதிரி இது வந்து எங்க இருந்து எடுத்திருப்பாங்கன்னா டிபிஎஸ்பில இருந்து எடுத்திருப்பாங்க. டிபிஎஸ்பில 45th ஆர்டிகல் இருக்கும். 45th ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த மாதிரி 0ல இருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க, 0ல இருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து
கல்வி, அடிப்படை கல்வி வந்து அவங்கள வந்து நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிபிஎஸ்பி சர்வே இருக்கும். அவங்கள ஊட்டச்சத்தா பாத்துக்கணும், அவங்களுக்கு வந்து கல்வி இல்லைன்னா கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிபிஎஸ்பியில சொல்லியிருப்பாங்க. ஆனா டிபிஎஸ்பியில இருந்தா அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்ப டிபிஎஸ்பி என்னன்னா அது வந்து அந்த டைம் பீரியட்ல அவங்களால செய்ய முடியல, அதனால ஃபியூச்சர்ல நீங்க செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வச்சதுதான் டிபிஎஸ்பி. சரிங்களா? அப்ப என்னன்னா அந்த டைம் அதுல டிபிஎஸ்பில இருந்து அதை செயல்படுத்த எந்த கவர்மெண்ட்டுக்கும் கம்பல்சரியா செயல்படுத்தணும்னு அவசியம் இல்லை, அதனால இது செயல்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, அட்லீஸ்ட் 0ல இருந்து 14 வரைக்கும் இல்லாட்டியும் 6ல இருந்து 14 வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க கம்பல்சரி வந்து எஜுகேஷன் கத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபண்டமெண்டல் டியூட்டியாவே கொண்டு போய் வச்சுருவாங்க. 21A ஃபண்டமெண்டல் டியூட்டில 21A என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கண்டிப்பா 6ல இருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க வந்து கண்டிப்பா எஜுகேஷன் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க கொண்டு போய் வச்சிருவாங்க. அதே மாதிரி அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸா வச்சிருவாங்க. இங்க வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸா சொல்லி அது அடிப்படை கடமைகள். இது வந்து பெற்றோர்களுக்கு, அது வந்து குழந்தைகளுக்கு. சரிங்களா? அப்ப இங்க வந்து என்னன்னா 6ல இருந்து 14 வயசு இருக்கிற குழந்தைங்க வந்து கம்பல்சரியா அந்த குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த பேரண்டோட அடிப்படை கடமை அப்படின்னு சொல்லி கொண்டு போய் வச்சிருவாங்க. அப்ப இந்த 0ல இருந்து 14 என்ன ஆயிடுச்சு, 6ல இருந்து 14 ஓரளவுக்கு பண்ணிட்டாங்க. அப்ப பேலன்ஸ் இருக்கிறது என்னது, 0ல இருந்து வெறும் 6. அந்த 0ல இருந்து 6 இருக்கிற பசங்க அவங்களுக்கு வந்து இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அப்படின்னு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டிபிஎஸ்பியில 45வது ஆர்டிக்கல்ல திருத்திடுவாங்க. ஏன்னா இதுல இதுல 45ல கொடுத்தது வந்து 0ல இருந்து 14 வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதுல 6ல இருந்து 14 வயசு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த 21A இந்த 51K இதை சேர்த்துட்டாங்க. அப்ப பேலன்ஸ் இருக்கிற அந்த 0ல இருந்து 6 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, குழந்தைங்களுக்கு தானே பேலன்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு தானே இதெல்லாம் பாதுகாக்கணும். அப்ப அவங்களுக்காக அந்த டிபிஎஸ்பி என்ன பண்ணிட்டாங்கன்னா திருத்தி 0ல இருந்து இருக்கிற 6 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து சைல்ட்ஹுட் கேர் கொடுங்க. அப்ப 0ல இருந்து 14 வேணாம், அதான் பேலன்ஸ் அங்க கொண்டு போயாச்சுல. அப்ப பேலன்ஸ் இருக்கிற 0ல இருந்து 6 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னனாலதான் இப்ப அந்த பால்வாடி, இந்த அங்கன்வாடிகள், ஸோ அவங்களுக்கு ஊட்டச்சத்து இதெல்லாம், அந்த ஊட்டச்சத்து சத்து மாவு கஞ்சி இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல. ஸோ அது எல்லாமே வந்து அது கொடுக்கலன்னு சொல்லி யாரும் கேஸ்லாம் போட முடியாது. ஏன்னா அது வந்து டிபிஎஸ்பியில இருக்கு. 0ல இருந்து 6 வயசு இருக்கிற குழந்தைங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக இருக்கு. ஸோ அதெல்லாம் கவர்மெண்ட் வந்து இனிஷியேட்டிவா எடுத்து பண்றது. சரியா? ஸோ இதுதான் டிபிஎஸ்பிக்கும் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்க இந்த கேக்கும் உள்ள ரிலேஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா டிபிஎஸ்பி படிக்கும் போது இது எல்லாமே வரும். அந்த ரிட்டர்ன் நோட்ஸ்ல லாஸ்ட்ல எழுதியிருப்பேன். ஸோ அது ஃபைனலா அது டிபிஎஸ்பி மட்டும் அதுன்னு சொல்லிடுறேன். ஏன்னா லோக்கல் கவர்மெண்ட்லாம் ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் படிச்சாச்சு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் அவ்வளோதான் சார். இப்போ 4வது பேஜ். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடலாம் சார். சரி, இப்ப செகுலரிசம்னா இறையாண்மை. சரியா? ஃபர்ஸ்ட் இந்தியா அப்படிங்கிறது வெவ்வேறு மொழிகள், வெவ்வேறு இனங்கள் இருந்தாலுமே வந்து ஓவராலா இந்தியா அப்படிங்கிறவங்க ஒரே இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரே ஆளா தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த நேரு வந்து சொல்லியிருப்பாரு. இந்தியா வில் பி a land of many faiths equally honored and respected but of ஒன் நேஷனல் அவுட்லுக் அப்படின்னு. ஸோ அவுட்லுக்காக பார்க்கும்போது நம்ம தான் இந்தியன்ஸ், பட் ஆனால் உள்ளுக்குள்ள நிறைய பேருக்கு நிறைய விதமான மத இனம் அவங்களுக்கு ஒரு சில ஃபெய்த்ஸ்லாம் இருக்கும். பட் ஆனால் ஓவராலாக நம்மலாம் ஒரு இந்தியனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, அதை வந்து ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த செகுலரிசம் அப்படிங்கிற வார்த்தை ஒரு லத்தீன் மொழி சொல்லு. செகுலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில என்ன இது எடுத்தாங்க. ஸோ அதுக்கான மீனிங் அண்ட் ஏஜ் அப்படின்னு, அப்படி இல்லைன்னா ஸ்பிரிட் ஆஃப் அன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த செகுலரிசம்ன்ற வார்த்தையை ஃபர்ஸ்ட் காயின் பண்ணவர் ஜார்ஜ் ஜேக்கப் அப்படிங்கிறவர். ஜார்ஜ் ஜேக்கப் ஹொலியோக் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் காயின் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி பொயட் இக்பால்ன்ற அந்த பொயட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ரிலிஜியஸ் டஸ் நாட் டீச் அஸ் அனிமல், அதாவது ரிலிஜியன்ஸ் வந்து நமக்கு வந்து வேறுபாட சொல்லி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. நம்ம எல்லாம் இந்தியன்ஸ் தான், அதனால நம்மளுக்குள்ள எதுவும் சண்டை போட்டுக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த இக்பால் வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து 12th செஞ்சுரியில, அதாவது 12th ராக் எடிக்ட்னு சொல்லுவாங்க, அதாவது கல்வெட்டு. சரிங்களா? அசோகரோட 12வது கல்வெட்டு வந்து இந்த செகுலரிசம் பத்தி பேசியிருக்கோம். ஓகேவா? அடுத்து செகுலரிசம் முதல்ல இந்த இனம், மொழி அப்படின்னு நம்ம பாகுபடுத்தி இல்ல நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் அப்படிங்கறத சொல்றது. அடுத்து இந்த முகல் எம்பரர்ல அக்பர் அப்படிங்கிறது தீன் இலாஹி அப்படின்னு சொல்லி, இதை நம்ம அக்பர் ஹிஸ்டரி டாபிக் படிக்கும் போது படிச்சிருக்கோம். ஸோ தீன் இலாஹி அப்படிங்கிற ஒரு புது மதத்தையே உருவாக்குனாரு. அந்த மதத்துடைய கொள்கையா சுல்ஹி குல் அப்படின்னு சொல்லி, அதாவது பீஸ் அண்ட் ஹார்மோனி அமாங் ரிலிஜியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதாவது புது மதம், இந்த மதத்துல யாரும் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. எல்லாமே வந்து யார் வேணாலும் இந்த மதத்தை ஃபாலோ பண்ணலாம்
அப்படின்ற மாதிரி ஒரு மதம் வந்து அவர் புதுசா ஒரு மதத்தையே கிரியேட் பண்ணியிருப்பாரு. அதுதான் இந்த தீன் இலாஹி. இதுக்கப்புறம் அவர் இறந்த பிறகு இந்த மதமே அப்படியே இல்லாம ஆயிருக்கும். அதுக்கப்புறம் செகுலரிசம் அப்படிங்கிற வார்த்தை இப்ப நம்ம கான்ஸ்டியூஷன் புக்ல 42வது சட்டத்துக்கு தான் 1976 தான் சேர்த்திருப்பாங்க. 1950 ரிலீஸ் ஆனதுல செகுலரிசம்ன்ற வார்த்தை இல்ல. அதுக்கப்புறம் இப்பதான் சேர்த்திருக்காங்க. சரி, அடுத்து கான்ஸ்டியூஷனல். ஏன்னா இது வந்து நீங்க சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. அதாவது கான்ஸ்டியூஷன்ல நம்ம இந்த ஆர்டிகல் எல்லாமே படிச்சிருப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்திருக்கும். ஸோ அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல எந்தெந்த ஆர்டிகல்லாம் இந்த மாதிரி நம்ம ரிலீஜியஸ் ரிலேட் ஆகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டிகல்ஸ். சரிங்களா, இந்த 25ல இருந்து 28 வரைக்கும் இருக்கிற ஆர்டிகலே வந்து ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால இந்த இதுல இருக்க இந்த 4 ஆர்டிகளும் உள்ள வந்திருக்கும். அப்ப பேலன்ஸ் இருக்கிறதுல இப்ப 15வது ஆர்டிகல் வந்து யாருக்கிட்டே பாகுபாடு காட்டக்கூடாது. இப்ப அதான் அதுல எப்படி ரிலீஜியன், செக்ஸ் அதை பேஸ் பண்ணிலாம் அவங்ககிட்ட கேஸ்ட், அந்த கேஸ்ட்டை பேஸ் பண்ணிலாம் அவங்கள்ட்ட பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்ப 15வது ஆர்டிகலும் ஒரு ரிலீஜியன் பேஸ் பண்ண ஆர்டிகல். அதே மாதிரி ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது வேலை வாய்ப்புல வேலை வாய்ப்புல எல்லாத்துக்கும். சரி, யாராவது பேசணுமா? சரி, அடுத்து இந்த 16 அப்படிங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி, அதான் வேலை வாய்ப்புல ஈக்குவாலிட்டியை நம்ம ஃபாலோ பண்ணோம். அங்க ஏதோ நம்ம ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி ஏதோ ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது. அப்ப இது எல்லாமே ரிலீஜியஸ் சம்பந்தப்பட்ட ஆர்டிகலா இருக்கும். ஸோ அதனால சும்மா ஒரு வாட்டி ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்து இது ஸ்கூல் புக்ல இருக்கிற டேட்டா. அக்பரோட டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்பர் டாம் அப்படின்னு ஒண்ணு கட்டியிருப்பாரு. எங்கன்னா சிக்கந்தரா அப்படிங்கிற இடத்துல, அது நியர் ஆக்ரா பக்கத்துல இருக்கும். கிட்டத்தட்ட தாஜ்மஹால் மாதிரி ஒரு லுக் இருக்கும். ஸோ ஆக்ரா பக்கத்துல சிக்கந்தரா அப்படிங்கிற இடத்துல அக்பர் டாம் அப்படின்னு கொடுத்துருப்பாரு, சொல்லி கட்டியிருப்பாரு. இது வந்து என்ன மாடல்ல கட்டியிருப்பாருன்னா இஸ்லாம் அண்ட் இந்தோசியம் மாடல் பேஸ் பண்ணி தான் அதை கட்டியிருப்பாரு. சரியா? சரி, அடுத்து ரெண்டாவது முக்கியமானது ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் யுனைடெட் நேஷன்ஸ் பத்தி. சரி, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பெருசா இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் மட்டும் தெளிவா படிச்சுக்கோங்க. சரியா? இந்த கிங் ஜான் அப்படிங்கிறவரை பத்தி மட்டும் தெளிவா படிச்சுக்கணும். என்னன்னா, ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒருத்தருக்கும் வேணும் அப்படிங்கிற. இப்ப ஏன்னா யாரை வேணாலும் கவர்மெண்ட் நினைச்சா துன்புறுத்தலாம். அப்ப துன்புறுத்தக்கூடாது, யாரையாவது துன்புறுத்தினா ஹியூமன் ரைட்ஸ் உள்ள வந்துருவாங்க. ஓகே, அப்ப இவங்க இந்த மாதிரி ஹியூமன் ரைட்ஸ்னு ஒண்ணு அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் யார் சொல்லியிருப்பான்னா, இங்கிலாந்துல வந்து கிங் ஜான் அப்படிங்கிறவர் 1215 அந்த 1215 சொல்லியிருப்பாரு. இந்த கிங் ஜான் அப்படிங்கிறவர் அப்பயே அவர் அமைச்சிருப்பாரு ஹியூமன் ரைட்ஸ், அதாவது மக்களுக்கு அதாவது ஹியூமன் ரைட்ஸ்ன்ற பேர்ல இல்ல, அவர் வேற பேர்ல இருந்திருக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவதும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து அந்த காலத்துல, அப்ப கொஞ்சம் மாடர்ன் ஆன பிறகு 1628 பெட்டிஷன் ஆஃப் ரைட் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்துல வந்து ஒரு ஃபாலோ பண்ணாங்க. அப்ப இந்த ஹியூமன் ரைட்ஸ்னாலே ஆரம்பிச்சதெல்லாம் இங்கிலாந்துல இருந்து தான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்தது. மற்றதெல்லாம் சும்மா அது சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெருசா இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் 2 மட்டும் மெயினா பார்த்துக்கோங்க. அடுத்து இது தி பர்த் ஆஃப் யுனைடெட் நேஷன். இப்ப இந்த யுனைடெட் நேஷன் எப்ப ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 1945 தான். ஏன்னா 1939 இருந்து அந்த 44 45 வரைக்கும் செகண்ட் வேர்ல்டு வார் நடந்திருக்கும். அப்ப செகண்ட் வேர்ல்டு வார்ல மனுஷனோட உயிர் வந்து ரொம்ப அலட்சியமா யார வேணாலும் கூட்டு போய் செகண்ட் வேர்ல்டு வார்ல நிறைய பேரை கொண்டுட்டாங்க. ஸோ அப்ப ஹியூமன்ஸ்க்குன்னு அவங்க உயிருக்குன்னு ஒரு உத்தரவாதமே இல்லை. ஸோ அவங்க கவர்மெண்ட் நினைச்சா என்ன வேணாலும் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப கம்பல்சரி வந்து இந்த மாதிரி பீப்புள்ஸை பார்த்துக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 1945 யுனைடெட் நேஷன் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அது ஃபார்ம் பண்ண வருஷம் வந்து 1945 மந்த் அண்ட் டேட் வந்து 24th அக்டோபர். ஸோ அந்த 24th அக்டோபரை நம்ம என்ன சொல்றோம்னா யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் டே அப்படின்னு சொல்றோம். யுஎன்ஓ டே அப்படின்னா அது வந்து 24 அக்டோபர் 1945. நெக்ஸ்ட், இப்ப இந்த யுஎன்ஓ என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷன். இவங்க என்ன பண்றாங்க, இதுக்கப்புறம் தான் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு ஒண்ணு வேணும். அதாவது இவங்க என்னன்னா இந்த மக்கள்லாம் நிறைய பேர் செத்துட்டாங்க, அப்படி இருக்கக்கூடாது, அவங்களுக்குன்னு உயிருக்குன்னு ஒரு கேரண்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷனை ஃபர்ஸ்ட் அமைப்போம் அவங்களுக்காக அப்படின்னு சொல்லி யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அதுக்கப்புறம் இந்த ஆர்கனைசேஷன் இருக்கவங்க சேர்ந்து பேசி ஒரு 3 வருஷத்துல 1948 டிசம்பர் 10 அப்ப என்ன பண்றாங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்றாங்க. யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி UDHR. ஸோ இது எப்ப ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. 10 டிசம்பர் 1948. சரிங்களா? அது எந்த ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும், அதுக்கு 217A அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரெசல்யூஷன் நம்பர். சும்மா அது எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனால இவங்க 10 டிசம்பர் பண்ணனால ஸோ ஹியூமன் ரைட்ஸ் டே வந்து 10th டிசம்பர். சரியா? இது வந்து எனக்கு மறக்காது, ஏன்னா என்னோட மேரேஜ் டே. அதனால 10th டிசம்பர் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு எனக்கு ஞாபகம் வந்துடும். சரி, அடுத்து இது வந்து ஃபர்ஸ்ட் யாரு இந்த ஹியூமன் ரைட்ஸ் இந்த டிக்ளரேஷன் வந்து யார் ஃபார்ம் பண்ணா அப்படின்னா, ஒரு ஃபார்மர் பிரசிடென்ட், யூஎஸோட ஒரு ஃபார்மர் பிரசிடென்ட் ரோஸ்வெல்ட் அப்படின்னு ஒரு ஃபார்மர் பிரசிடென்ட் இருப்பாரு. அவரோட மனைவி தான்
எலினோர் ரோஸ்வெல் அப்படின்றவங்க இதை வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இது வந்து 1948 இவங்க இந்த இதெல்லாம் ஃபார்ம் பண்ணாத கிட்டத்தட்ட ஒரு கான்ஸ்டியூஷன் புக் மாதிரி. ஃபர்ஸ்ட் இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஒரு புக் மாதிரி எழுதி அதை யுனைடெட் நேஷன் கிட்ட கொடுத்தாங்க. அவங்க வந்து இதை அப்ரூவ் பண்ணாங்க. அவங்க அப்ரூவ் பண்ணி வெளியிட்டனால தான் இந்த 10 டிசம்பர் 1948 இது வந்து ஒரு மைல் ஸ்டோனா பார்க்கப்படுது. அதாவது ஒரு மைல் ஸ்டோன் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இதுல மொத்தம் 30 ஆர்டிகல்ஸ் இருக்கும். இப்ப நம்மளதுல இருக்கிற ஆர்டிகல்ஸ் மொத்தம் 460க்கும் மேல ஆர்டிகல்ஸ் போயிடுச்சு. ஆரம்பத்துல 395 ஆர்டிகல் இருந்துச்சு கான்ஸ்டியூஷன்ல. ஸோ அந்த மாதிரி இதுல வந்து ஒரு 30 ஆர்டிகல் இருக்கும். அதே மாதிரி இது வந்து இந்த இருக்கிறதுலயே அதிகமா டிரான்ஸ்லேட் பண்ண புக்ஸ் எதுன்னு கேட்டா அது வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் தான். கிட்டத்தட்ட 500 லாங்குவேஜுக்கு மேல இந்த புக் வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி இது ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னாலே மெயினா எதை பொறுத்து குறிக்குதுன்னா டிக்னிட்டி, ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி. அதாவது ஒருத்தருக்கு வந்து டிக்னிட்டியா இருக்கணும், அதே மாதிரி ஜஸ்டிஸ் அவருக்கு ஈக்குவலா இருக்கணும், அடுத்து ஈக்குவாலிட்டியா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் சொல்லுது. ஸோ இந்த ஹியூமன் ரைட்ஸ் பத்தி பழைய காலத்துல யாராவது சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா சைரஸ் சிலிண்டர் அப்படின்னு சொல்லி, அதாவது கிங் சைரஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. இவர் பிரஷியான் இருக்காரு. ஸோ இவர் 539 பிசிலேயே பிஃபோர் கிரைஸ்ட் 539லயே என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் வந்து மக்களுக்கு வந்து ஈக்குவலா இருக்கணும், அதாவது அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே ஈக்குவலா கிடைக்கணும், ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்குன்னு ஒரு உரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவரோட அந்த இந்த சிலிண்டர்ல வந்து ஒரு அந்த வாக்கியமா எழுதி வச்சிருப்பாங்க. அது என்ன ஸ்கிரிப்ட்ல இருக்குன்னா யூனிஃபார்ம் ஸ்கிரிப்ட்ல இருக்கும். என்ன லாங்குவேஜ்னா அக்கார்டியன் லாங்குவேஜ். ஸோ அதுவும் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்கலாம் எந்த வருஷம்னு கேட்கலாம், இல்ல என்ன ஸ்கிரிப்ட்ல இருந்துச்சுன்னு கேட்கலாம், இல்ல அந்த மன்னர் பேர் கேட்கலாம். சரியா? ஏன்னா இது எல்லாமே அந்த ஹியூமன் ரைட்ஸ் பத்தி வரனால. சரி, அடுத்து இது நேஷனல். இப்ப இது வந்து 1948 இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு வேர்ல்ட் லெவல்ல கொண்டு வந்தாங்க. பட் நம்ம இந்தியா லெவல்ல நேஷனல் லெவல்ல எப்ப கொண்டு வந்தோம் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்டான 12 அக்டோபர் 1993. ஸோ அது வந்து அப்படியே மாத்தி இருக்கும் பாருங்க. அது வந்து 10th டிசம்பர். அப்ப அக்டோபர்னா 10ஆம் மாசம், அது வந்து 10 டிசம்பர். இது வந்து 12/10 அப்படின்னு அப்படியே மாத்திருக்கும். மந்த் அண்ட் டேட் மாத்திருக்கும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது 1993 கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அப்புறம் இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டாச்சுட்டரி பாடியா இருந்துச்சு. அதாவது கான்ஸ்டியூஷனை திருத்தி கொண்டு வரல, ஜஸ்ட் இது ஒரு சட்டம் போட்டு கொண்டு வந்தாங்க, அவ்வளவுதான். சரியா? ஸோ அதனால இது கான்ஸ்டியூஷன் படி கிடையாது, நான் கான்ஸ்டியூஷனல் படி. அதுக்கப்புறம் இதோட ஹெட் குவார்டர்ஸ் மோஸ்ட்லி எல்லா ஹெட் குவார்டர்ஸும் நியூ டெல்லியில தான் இருக்கும். அடுத்து இதுல இருக்கிற அந்த அந்த ஹெட்டோட வந்து டென்யூர், அவரோட பதவி காலம் வந்து 3 வருஷம், அப்படி இல்லைன்னா 70 வயசு. அதே மாதிரி இவர் வந்து சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸா தான் இருக்காரு. இதுல மொத்தம் 1+4 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு தலைவர், ஒரு கீழே ஒரு 4 பேர் இருப்பாங்க. இது நேஷனல் லெவல்ல. அடுத்து ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இந்த ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஸ்டேட் லெவல்ல இருக்கிறது. இது வந்து 17 ஏப்ரல் 1997 கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இதுல 1+2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒரு தலைவர், ரெண்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க. சரியா? அவ்வளவுதான் ஹியூமன் ரைட்ஸ் பத்தி. 1 மினிட். இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து ஃபுல்லா பார்த்தாச்சு. ஓகே, ஹியூமன் ரைட்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இது இந்த ஆர்டிகல்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டடா இருக்கிற முக்கியமான ஆர்டிகல்ஸ். அதாவது சைல்ட் லேபரை வந்து நம்ம வேலைக்கு சேர்க்கக்கூடாது அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்கோம்ல. ஸோ அதான் ஹியூமன், அதாவது சில்ட்ரன்ஸ் ரிலேட்டடான இருக்கிற ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல் 24 வந்து சைல்ட் லேபருக்கு அகேன்ஸ்டா இருக்கிற ஆர்டிகல்ஸ். சரியா? அடுத்து ஆர்டிகல் 45 நான் ஆல்ரெடி சொன்னல, 0ல இருந்து 14 வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 6ல இருந்து 14 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு ஆல்ரெடி சட்டம் போட்டு கொண்டு வந்தாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆகும், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆகும். அப்ப பேலன்ஸ் இருக்கிற 0ல இருந்து 6. ஸோ அதுதான் இது. ஆர்டிகல் 45 வந்து ஏர்லி சைல்டு கேர் அண்ட் எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் அன்டில் தே கம்ப்ளீட் தி ஏஜ் ஆஃப் 6 years. இப்போ 6 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம எஜுகேஷன் கொடுக்கணும். பட் இது கொடுக்கலன்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போட முடியாது, ஏன்னா இது டிபிஎஸ்பில இருக்கு. ஓகேவா? ஸோ அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா கூட கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. அப்பனா 6 வயசுல இருந்து. அப்ப 6 வயசுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து கம்பல்சரி ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும்னு எதுவுமே இனிஷியேட்டிவ் எடுக்க மாட்டாங்க. அதாவது எடுக்கல மீன்ஸ் அவங்க வந்து அதுக்குதான் பால்வாடி, அங்கன்வாடிகள் அப்படின்னு ஆரம்பிச்சது. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்னாலே அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல இருந்தாங்க இருக்கும். ஸோ அது எல்லாமே அது ஏன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல இருந்து இருக்குன்னா, இந்த டிபிஎஸ்பி, அதாவது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து நம்ம 6ல இருந்து 14 வயசு வரைக்கும் நம்ம வந்து கம்பல்சரி ஒரு கவர்மெண்ட் வந்து எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனாலதான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? சரி, அடுத்து இப்ப சப்போஸ் இதையும் கொண்டு வந்துட்டாங்க, இந்த 6 வயசு வரைக்குமே கண்டிப்பா எஜுகேஷன் கவர்மெண்ட் கொடுக்குன்னு சொல்லி இதை தூக்கிட்டு போய் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வச்சுட்டாங்க. அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே ப்ரீகேஜி, எல்கேஜி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா? சரி, அடுத்து இது 2 ஆர்டிகலா 24, 245. அடுத்து 39F. இதுவும் டிபிஎஸ்பி தான்.
இதுல வந்து 39ல ABCDEF அப்படின்னு சொல்லி ஒரு 6 இருக்கும். சரிங்களா? டிபிஎஸ்பி பார்க்கும்போது பார்க்கலாம். அதுல அந்த லாஸ்ட் எஃப் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சில்ட்ரனுக்கு வந்து அவங்களோட ஹெல்த்தை வந்து பாத்துக்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து செயல்படுத்தும். டு டெவலப் இன் ஹெல்த் இன் சில்ட்ரன் வந்து நல்லா ஆரோக்கியமா வளர்க்கறதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே டிபிஎஸ்பி எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். ஓகே, அதை வந்து கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணலன்னா தேர்தல் டைம்ல வந்து அவங்க மக்கள் வந்து கரெக்டான தீர்ப்பை கொடுத்துருவாங்கன்னு சொல்லி அம்பேத்கர்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ டிபிஎஸ்பியில் பார்க்கலாம். சரி, அடுத்து இம்பாக்டிங் சைல்ட் ரைட்ஸ் லா, சைல்டுக்கான ஒரு சில குழந்தைகளுக்கான சட்டம், சைல்ட் லேபர் ஆக்ட் 1986ல போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜூவினல் ஜஸ்டிஸ் ஆக்ட், அது வந்து 2000ல, இதுக்கான அந்த கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் சில்ட்ரன்ஸ்க்காக. அடுத்து போக்சோ, ஸோ 2012, ஸோ அடிக்கடி கேள்விப்படுவோம் போக்சோ ஆக்ட், ஸோ 2012. சில்ட்ரனுக்கான ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் 1098, 1098 ஞாபகம் வைக்காதீங்க, 1098 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து யூஎன்ஓ வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இது கேட்கலாம், மேபி புக்ல பாக்ஸ் கண்டென்ட்ல இருக்கும். ஸோ யூஎன்ஓ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் வந்து அதாவது விமன் இயர், இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் விமன் அப்படின்னு சொல்லி 1978 சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி 1979 சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சரி, அடுத்து இது இது எல்லாமே கொஞ்சம் முக்கியமான ஆக்ட்ஸ் ரிலேட்டட் டு ஹியூமன் ரைட்ஸ். சரியா? ஸோ அதனால இது சும்மா அப்படியே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இதில் மெயினாக நம்ம இந்த விடோ ரீமேரேஜ் ஆக்ட்லாம் 1956 நம்ம ஐஎன்எம்ல வரும், படிப்போம் ஒரு இடத்துல. இந்த தௌரி வரதட்சணை கேட்கக்கூடாது 1961 சர்க்கிட் இருக்கு. இந்த ஃபேக்டரிஸ் ஆக்ட்லாம் நீங்க சப்ஜெக்ட்லேயே படிப்பீங்க 1948. ஸோ இதெல்லாம் முக்கியமான ஆக்ட்ஸ். ஸோ மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961, இதையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ டௌரி ஆக்டும் மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்டும் ஒரே வருஷம் தான். ஸோ டௌரின்றது கல்யாணம் ஆனா வாங்குவாங்க நிறைய பேர். 1961 கல்யாணம் ஆனா அவங்க பிரெக்னென்ட் ஆவாங்க. ஸோ பிரெக்னென்ட் ஆனா அது மேட்டர்னிட்டி பெனிஃபிட், அதுவும் 1961. ஸோ அப்போ மேரேஜ் ரிலேட்டடான ஒரு ஆர்டிகல் இந்த ரெண்டுமே. அதுக்கப்புறம் இது வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், இது வந்து ஆர்டிஇன்னு சொல்லுவாங்க, இது ஆர்டிஐன்னு சொல்லுவாங்க. அந்த டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. சில டைம் ஆர்டிஇ ஆக்ட்னே கேட்பாங்க. ஆர்டிஇ ஆக்ட்னா ரைட் டு எஜுகேஷன் 2009. அடுத்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2000, இது ஆர்டிஐ அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்டிஐ ஆக்ட். ஸோ அது 2005, இது 2005, இது 2009. அதுக்கப்புறம் இது டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் 2005. சரியா? ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ இதெல்லாம் முக்கியமான ஆக்ட்ஸ், சும்மா அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. மைன்ஸ் ஆக்ட் 50, இதெல்லாம் கூட கொஸ்டினா கேட்டிருக்காங்க. மைன்ஸ் ஆக்ட் 52 அப்படிங்கிறதெல்லாம். சரி, அடுத்து லாஸ்ட் இது இந்த பேஜ்ல அப்படியே லாஸ்ட் கண்டென்ட். அடுத்து ஜுடிஷியரி, நிறைய பார்த்துருப்போம் நம்ம ஆல்ரெடி. இல்லை நிறைய பாயிண்ட்ஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ அப்படியே நான் ஸ்கிப் பண்ணிட்டு போறேன் அதெல்லாம். ஃபர்ஸ்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1773 ஃபர்ஸ்ட் ரெகுலேஷன் ஆக்ட் வந்திருக்கும். அதுலதான் சுப்ரீம் கோர்ட் ஃபார்ம் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இது நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் பாலிட்டி அப்படிங்கிறதுல இதெல்லாம் வரும். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னா ஃபோர்ட் வில்லியம் கல்கட்டாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க 1970. அதாவது சட்டம் வந்து 1773, அதை கொண்டு வந்தது 1774. சார் இலிஜா இம்பே அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சீஃப் ஜஸ்டிஸா இருப்பார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சரியா? அடுத்து அதுக்கப்புறம் ஒரு 3 மாகாணத்து, அதாவது 3 இடத்துல வந்து அடுத்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டை கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி கல்கட்டால கொண்டு வந்தாங்க. அப்புறம் மெட்ராஸ் 1801, அப்புறம் பாம்பேல 1824. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, 1862 எல்லா சுப்ரீம் கோர்ட்டையும் அழிச்சிட்டு ஹைகோர்ட்டா கொண்டு வந்துருவாங்க. ஸோ அப்போ சுப்ரீம் கோர்ட் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஹைகோர்ட்டா, எல்லா ஸ்டேட்லயும் ஹைகோர்ட்டா கொண்டு வந்துருவாங்க. இது வந்து யார் இந்த ஹைகோர்ட் கொண்டு வரதுக்காக சைன் போட்டது அப்படின்னா குவீன் விக்டோரியா. ஸோ அவங்க சைன் பண்ண டேட்டு 26 ஜூன் 1862. இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கு. அடுத்து லார்ட் காரன் வாலிஸ், இவர் தான் இந்த சிவில் அண்ட் கிரிமினல் ஜுடிஷியல் சிஸ்டத்தை வந்து இவர் தான் உருவாக்குனது. அதே மாதிரி ஓல்டஸ்ட் ஹைகோர்ட் என்ன அப்படின்னு கேட்டா அது வந்து கல்கட்டா 1862 உருவாக்கியிருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் உருவாக்குனதே கல்கட்டா தானே. அதுக்கப்புறம் தான் மெட்ராஸ் பாம்பேலாம் உருவாக்கியிருப்பாங்க. சரியா? ஸோ 1862 ஆல்ரெடி பார்த்தாச்சு, நம்ம இயர் மட்டும் பார்த்துருக்கோம். அடுத்து அலகாபாத் ஹைகோர்ட் தான் இருக்கிறது லார்ஜஸ்ட் கோர்ட். எதுன்னு அடிப்படைனா 3 நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இருப்பாங்க. அடுத்து பில்டிங், அந்த காம்ப்ளெக்ஸ் ரிலேட்டடானதுல வேர்ல்டுலயே செகண்ட் லார்ஜஸ்ட் என்ன இருக்குன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்கு. சரியா? அப்ப அலகாபாத் ஹைகோர்ட் வந்து நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ்ல அதிகம். காம்ப்ளெக்ஸ், அந்த பில்டிங், அந்த காம்ப்ளெக்ஸ் ரிலேட்டடான ஏரியால அதிகம் வந்து லண்டன் ஹைகோர்ட்டுக்கு அடுத்தபடியா மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் பெருசு. அடுத்து 1935 இந்த ஃபெடரல் கோர்ட் அப்படிங்கிறது, இது ரொம்ப முக்கியம். இந்த ஃபெடரல் கோர்ட் எந்த
ஆக்ட்ல கேட்டாங்க, எந்த ஆக்ட் மூலியமா கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 1935 மூலியமா தான் இந்த பெட்ரோல் கோட் அப்படின்றது ஒன்று கொண்டு வந்தாங்க. அடுத்து சுப்ரீம் கோர்ட் இனாகிரேட்டட். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சுல. 26 வந்து சுப்ரீம் கோர்ட்ன்றது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் சிட்டிங் வந்து 28 தான் சிட்டிங் நடந்திருக்கும் அப்படிங்கிறது. அடுத்து சுப்ரீம் கோர்ட் ரிலேட்டடா சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து 124ல இருந்து 147 வரைக்கும். இது இதுக்குள்ள இருக்க ஆர்டிகல் எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டை பத்தி பேசும். சரி, அடுத்து ஐடியா ஆஃப் அன் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. பிரெஞ்சு பிலாசபர் இந்த மார்டிஸ்கூ அப்படிங்கிற ஒரு சுப்ரீம் கோர்ட்டை இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு, ஐடியா ஆஃப் அன் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரி, அடுத்து நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ், அதை அப்பாயின்மெண்ட்ஸ் பண்றாங்க. அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் ஹைகோர்ட்ல பண்ற அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ரிலேட்டடான ஆர்டிகல் வந்து 216. ஸோ ஹைகோர்ட்ல ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ற அந்த ப்ரொசீஜர் அந்த அதெல்லாம் கொடுத்துருக்க ஆர்டிகல் வந்து 216. சரியா? ஸோ முன்னாடியே ஞாபகம். அடுத்து லோக் அதாலத். ஸோ இது ரொம்ப முக்கியம் இல்ல, மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவோம் லோக் அதாலத். ஸ்பீடி ஜஸ்டிஸ், அதாவது ஒரு கேஸ் வந்து ரொம்ப நிலுவையிலேயே இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம லோக் அதாலத் மூலியமா நம்ம போய் நம்ம அந்த கோர்ட்ல போய் அந்த கோர்ட்ல போய் நம்ம கேஸை போட்டோம்னா சீக்கிரமா வந்து ஜஸ்டிஸ் வழங்கிடுவாங்க. ஸோ அது வந்து ஹிட்டாயா இருப்பாங்கன்னா ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் யாராவது ஒருத்தர் தான் இருப்பாரு. ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் இருப்பாரு, அவர் கூட வந்து ஒரு லாயர் இருப்பாரு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கர். இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்த லோக் அதாலத் வந்து நடத்துவாங்க. பட் இது ரிட்டையர்ட் ஜட்ஜ் தான் வந்து ஹெட்டா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் லோக் அதாலத் எங்க ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா 1982ல ஜுனாகத் அப்படிங்கிற ஒரு இடத்துல, குஜராத்ல. சரிங்களா? குஜராத்ல ஜுனாகத் அப்படிங்கிற இடத்துல எந்த பிளேஸ்ன்னு கேட்பாங்க கூட, உனா அப்படிங்கிற பிளேஸ். சரிங்களா? அந்த பிளேஸ்ல தான் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நம்ம லோக் அதாலத் அப்படின்னு தனியா அந்த ரிட்டர்ன்லயே எழுதியிருப்போம். அதனால இது ஸ்கூல் புக்ல இருக்கிற வைஸ் டேட்டா. ஏன்னா இதுல எந்த ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணாங்கன்னு ஒரு வாட்டி டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. குஜராத். குஜராத்ல எந்த இடம் கேட்டிருக்காங்க, ஜுனாகத். ஜுனாகத்ல எந்த ஊருக்குள்ள அப்படின்னு கேட்டிருக்காங்க, உனா அப்படிங்கிற ஒரு ஊருக்குள்ள. 3 வாட்டி கொஸ்டின்ல வந்திருக்கு இது. அதே மாதிரி எந்த வருஷம் அப்படிங்கிற நிறைய டைம் ரிப்பீட்டட் கொஸ்டின். சரி, அடுத்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட். சரியா? கொஞ்சம் வேகமா செயல்படுத்துற கோர்ட், அது 2005ல. அப்புறம் எல்லாம் ஜஸ்ட் இயர் மட்டும் பாருங்க. இ கோர்ட் 2005, மொபைல் கோர்ட் 2007, அப்புறம் நால்சா 1987ல கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அப்ப வந்து லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆஃப் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நால்சாவா 1987ல அதாவது ஃப்ரீ லீகல் எய்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது கூட 39A வந்து டிபிஎஸ்பியில சொல்லியிருப்பாங்க, ஃப்ரீ லீகல் எய்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. 39 கேபிட்டல் ஏ. சரிங்களா? 39 கேபிட்டல் ஏல டிபிஎஸ்பியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மக்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து அவங்களுக்கு லீகல் சர்வீஸ் வந்து கொடுக்கணும், லீகல் எய்டு கொடுங்க. அதனால டிபிஎஸ்பியில சொன்னனால அந்த டிபிஎஸ்பிலேயே இருந்தா அதை அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ எடுத்து கவர்மெண்ட் செயல்படுத்துவாங்க. ஸோ அதுல இருந்து எடுத்து செயல்படுத்தினது தான் இந்த நால்சா அப்படிங்கிறது. இப்ப நால்சாவோட தொடர்புடைய டிபிஎஸ்பி ஆர்டிகல் என்னன்னு கேட்டா 39 கேபிட்டல் ஏ. ஸோ நான் டிபிஎஸ்பி மோஸ்டா எழுதியிருப்பேன், அதுல எழுதியிருப்பேன் இதெல்லாம். சரி, அடுத்து அந்த இந்த நீதி ரைட்ஸ் சொல்லுவாங்கல்ல, ரிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் மேண்டமஸ், ஹேபியஸ் கார்பஸ், சர்டிஃபியோ, குவா வாரண்டோ அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 இருக்கும். ஸோ அந்த 5மே இப்ப ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா யாரையாவது கடத்தி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா, போலீஸோ யாரோ கடத்தி கொண்டு போயிட்டாங்கன்னா போலீஸ்க்கு அந்த மாதிரி கோர்ட்ல போய் இந்த மாதிரி கேஸ் போட்டா ஆர்டிகல் 32 பயன்படுத்தி இந்த மாதிரி கேஸ் ஹேபியஸ் கார்பஸ் போட்டாங்கன்னா கம்பல்சரி வந்து கோர்ட் வந்து அவரை கொண்டு வந்து கோர்ட் முன்னாடி நிறுத்துங்கன்னு சொல்லி போலீஸ்க்கு ஆர்டர் போட்டுருவாங்க. அப்போ கம்பல்சரி அவர் எங்க இருந்தாலும் கோர்ட்ல வந்து கொடுத்தே ஆகணும். ஏன்னா இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இதை வச்சுதான் இந்த ஜெய்பீம் படமே இருக்கும். ஸோ அது ஆர்டிகல் 32. அது சுப்ரீம் கோர்ட்ல நம்ம போய் போட்டோம்னா அது ஆர்டிகல் 32. இதே நம்ம ஹை கோர்ட்ல போய் நம்ம அந்த கேஸ் போறோம்னா ஆர்டிகல் 226 வச்சு போயிருக்கணும். சரிங்களா? அப்ப இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த ஆர்டிகல் 32 தான் அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆர்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அது ரொம்ப முக்கியம். அடுத்து ஹைகோர்ட் வந்து 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956ல இருந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு 2 ஆர் 3 ஸ்டேட்டுக்கு சேர்த்து ஒரு காமன் ஹைகோர்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பஞ்சாப், ஹரியானா, சத்தீஸ்கர் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஹைகோர்ட் தான் இருக்கும். அடுத்து எஃப்ஐஆர் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபுல் ஃபார்ம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்னு PIL அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் அப்ரிவேஷன் கேட்டா கேட்கலாம். அடுத்து ஹவு தி ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ 154 அப்படிங்கிறதுலாம் கவர்னரோட ஆர்டிகல்ஸ், இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ அப்படியே நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். அதே மாதிரி இதுல ஒன்னே ஒன்று மட்டும், இது மட்டும் பார்த்துக்கோங்க, இது மட்டும் புதுசா இருக்கும். என்னன்னா ஆர்டிகல் 164(1) என்ன சொல்லுதுன்னா, சீஃப் மினிஸ்டரும் அவங்களோட மினிஸ்டர்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸை பத்தி சொல்லுது. ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் ஒருத்தர் போட்டோ, அது
விஜய் போட்டோன்னு எனக்கு அதுவாக கிரியேட் பண்ணிருக்கு தெரியல. சரி, அடுத்து அதான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பத்தி நம்ம பார்த்தாச்சு. அதனால அதெல்லாம் அப்படியே போட்டுடலாம். அவ்வளவுதான், இதுல எல்லாம் முடிஞ்சுச்சு. இது ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸி. சரி, இது என்னன்னா டெமோக்ரஸியை பத்தி பேசுறது. டெமோக்ரஸி எங்க இருந்துச்சு ஃபர்ஸ்ட், அதை பத்தி நம்ம பேசுறது. சரி, ஆல்ரெடி நம்ம டெமோக்ரஸி அப்படிங்கிறது கிரீக்ல இருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொன்னோம். இல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா, அந்த ரிபப்ளிக் அப்படிங்கிற வார்த்தை எங்க இருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா ரோம்ல இருந்து எடுக்கப்பட்டுச்சு. 500லயே இந்த ரோம்ல இருந்து இதை எடுத்திருப்பாங்க. ரிபப்ளிக் அப்படிங்கிற வார்த்தை ரோம் நாட்டுல எப்படி இருந்திருக்குன்னா ரெஸ்புலிகா அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அதுல இருந்து அந்த ரிபப்ளிக் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்திருப்பாங்க. அடுத்து, தி டெமோக்ரஸி cannot be worked by 20 men sitting at the center. It has to be worked from below by the people of every village அப்படின்னு சொல்லி காந்தி சொல்லியிருப்பாரு. அதாவது ஒரு 20 பேர் உட்காந்துக்கிட்டு இந்த நாடு டெமோக்ரஸியா இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஒரு சென்டர்ல உட்காந்துக்கிட்டு மக்கள் எல்லாமே மக்களுக்காக இருக்கணும் அந்த அரசு. மக்கள் எல்லாமே டெமோக்ரஸின்னு மக்கள் கையில ஆட்சி இருக்கணும். ஸோ மக்கள் கையில இருக்கணும் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருப்பாரு காந்தி. அதுக்கப்புறம் சாணக்கியாஸ் அப்படின்றவர், சாணக்கியா அப்படிங்கிறவர் அர்த்தசாஸ்திரா எழுதியிருப்பாரு. எல்லாம் ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். சாணக்கியா அர்த்தசாஸ்திரத்தை எழுதினது யாரு அப்படின்னா படிச்சிருப்போம், சாணக்கியா அப்படிங்கிறவர். ஸோ அப்ப அவருமே அந்த டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்தியாவில டெமோக்ராட்டிக்கா இருக்கணும் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி குடவலை சிஸ்டம், சோழ காலத்துல குடவலை சிஸ்டம் இருந்திருக்கும். அதுவும் ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ பீப்புள் ஓட்டு போட்டு அப்பயே தேர்ந்தெடுத்திருக்காங்க அவங்களுக்கு ரூல் பண்றவங்க. ஸோ அதுதான் அந்த குடவலை சிஸ்டம் சொல்றது. அடுத்து இது அப்படியே இதுக்கப்புறம் நம்ம பார்லிமெண்ட் ஹவுஸ் இருக்கும். இது ஆனா இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், இந்த வாட்டி கேட்கலாம். ஏன்னா இதுல ரீசெண்டா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா இருக்கும் இதை வச்சு. ஸோ பார்லிமெண்ட் ஹவுஸ் இன் இந்தியா, இப்ப நம்ம இந்தியாவில் இருக்க அந்த பார்லிமெண்ட் ஹவுஸ் யாரு டிசைன் பண்ணது அப்படின்னா பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட்ஸ். ஸோ எட்வின் லூயன்ஸ் அண்ட் ஹெர்பர்ட் பாக்கர் அப்படிங்கிற 2 பேர் தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்ப இவங்க போர்டு நேம் போர்டு பார்லிமெண்ட்ல இருந்து அந்த போர்டை இப்ப ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் போச்சு. கரெக்டா ஞாபகம் இல்லை. ஸோ அப்ப கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க, ஏன்னா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பார்லிமெண்ட் ஹவுஸ் இன் இந்தியாவில், அந்த பார்லிமெண்ட் ஹவுஸ் இந்தியாவை யாரு டிசைன் பண்ணா பார்லிமெண்ட்டை அப்படின்னா ஸோ பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் எட்வின் லூயன்ஸ் அண்ட் பாக்கர் அப்படிங்கிறவர். இது எப்ப கட்ட ஆரம்பிச்சாங்கன்னா 1921 கட்ட ஆரம்பிச்சு 1927 முடிச்சாங்க. அதே மாதிரி பிரசிடென்ட் ரிலேட்டடா இருக்கிறது. பிரசிடென்ட் ராஜ்யசபாக்கு ஒரு 12 பேரை நாமினேட் பண்ணுவாரு. ராஜ்யசபால மொத்தம் 250 பேர் இருக்கலாம் ராஜ்யசபால. அதுல 238 பேர் ஸ்டேட்ல இருந்து வருவாங்க. சரியா, ஒரு 12 பேர், இதுல இருந்து ஒரு 12 பேரை யாருன்னா பிரசிடென்டே டைரக்டா நாமினேட் பண்ணுவாங்க. இந்த கலை, இலக்கியம், ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க. ஸோ அப்படிதான் சச்சின் கூட எம்பிஆர் இது மினிஸ்டரா எம்பிஆர் இருந்திருப்பாரு, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருந்திருப்பாரு. ஸோ அதெல்லாம் பிரசிடென்ட் டைரக்டா நாமினேட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 12 பேர் பிரசிடென்டே டைரக்டா ராஜ்யசபாவுக்கு நாமினேட் பண்ணலாம். அடுத்து ஜெனரல் எலெக்ஷன். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு ஆல்ரெடி. ஜெனரல் எலெக்ஷன் பத்தி எல்லாம் பார்த்தாச்சு. அதுல காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருப்பாங்க. அவங்க எவ்வளவு தொகுதி ஜெயிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் அதுல இருக்கும். 489 தொகுதியில நடந்துச்சு. அதுல 364 தொகுதியில காங்கிரஸ் ஜெயிச்சாங்க. பிஎம்ஆ நேரு ஆனாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் இந்தியாவோட முதல் எலெக்ஷன், ஜெனரல் எலெக்ஷன் எப்ப நடந்துச்சுன்னா 1920 நடந்துச்சு. இது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். இது பிரிட்டிஷ் டைம் பீரியட்ல எப்ப முதலாவதாக எலெக்ஷன் நடந்ததுன்னா 1920. இதுல தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஜெயிச்சு நீதி கட்சியா வந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது ஒன்றும் இல்லை, ஆர்டிகல் 1 ஹியூமன் ரைட். இதுல ஆர்டிகல் மொத்தம் 30 ஆர்டிகல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 1 எதை பத்தி சொல்லுதுன்னா பிலோ ஏஜ் 18 இயர்ஸ் கீழே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே சைல்டா கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அது சும்மா அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளவுதான், இந்த பேஜும் கம்ப்ளீட்டா. அடுத்து 5வது பேஜ். அடுத்து 5வது பேஜ். இது ஸ்கூல் புக்ல இருக்கிற டேட்டா. இதை நான் டீட்டெயில்டாவே நான் தனியா நோட்ஸா எழுதியிருப்பேன். நீங்களும் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, எலெக்ஷன் கமிஷன் நான் மட்டும் தான் எழுதியிருக்கேன். ஸோ லோக்கல் கவர்மெண்ட்லாம் நீங்க எழுதிருப்பீங்க. சரி, ஸோ இது எலெக்ஷனை பத்தி, எலெக்ஷன் கமிஷனை பத்தி சொல்றது. நம்ம எலெக்ஷன் யாரோட சிஸ்டம் மாதிரி நடத்துறோம் அப்படின்னா இங்கிலாந்து மாடல். இங்கிலாந்து வச்சுதான், இல்லை இங்கிலாந்து கிட்ட தான் நம்ம எலெக்ஷனை எடுத்து நடத்துறோம். அடுத்து பார்ட், மொத்தம் 15 பார்ட் இருக்கு. அதாவது சாரி, பார்ட் இது 15வது பார்ட். அதை 15th பார்ட் 15. அப்ப 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேர்தல் நடக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 15 பார்ட் 15 அப்படிங்கிறது எலெக்ஷனோட ஆர்டிகல்.
எலெக்ஷன் கமிஷனோட ஆர்டிகல். அது 324ல இருந்து 329 வரைக்கும் இருக்கும். அதாவது இதுல நிறைய சொல்லியிருப்பாங்க. 324 அப்படிங்கிறது எலெக்ஷன் எப்படி நடக்கணும், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனா நடக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ஒன்னொன்னா என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றது நான் தனியாக எழுதியிருக்கேன். சரி, அடுத்து ஸ்கூல் புக் டேட்டா வரைக்கும் தான் பார்க்குறோம். அதனால சரி அடுத்து பார்க்கலாம். அடுத்து எலெக்ஷன் கமிஷனர் வந்து ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு கீழே ரெண்டு, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அவருக்கு அடுத்து ரெண்டு எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் எலெக்ஷன் எல்லாத்தையும் நடத்துறவங்க. ஸ்டேட் எலெக்ஷன், இப்போ நடந்த இந்த தமிழ்நாடு எலெக்ஷன், ஸ்டேட் எலெக்ஷனு, அப்புறம் எம்பி எலெக்ஷன் எல்லாத்தையுமே இவங்க தான் நடத்துறாங்க. லோக்சபா எலெக்ஷன் எல்லாத்தையுமே. சரியா? சரி, இது வந்து ஆரம்பத்துல 1900 அதான் நம்ம எலெக்ஷன் 1950ல இருந்து 1989 வரைக்கும் ஒரே ஒரு எலெக்ஷன் கமிஷனர் தான் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 89ல இருந்து 90 வரைக்கும் என்ன ஆயிருக்கும்னா இன்னொரு எலெக்ஷன் கமிஷனர், அதாவது ரெண்டு எலெக்ஷன் கமிஷனர் எக்ஸ்ட்ரா சேர்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 90ல இருந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஒருத்தர் கேஸ் போட்டு கான்ஸ்டியூஷன்ல ஒரு எலெக்ஷன் கமிஷனர் தானே இருக்கணும்னு சொல்லியிருக்கு, நீங்க எக்ஸ்ட்ராவா ரெண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணி திரும்ப 1990ல அதாவது 1989ல இருந்து 90 வரைக்கும் என்ன இருக்குன்னா ரெண்டு பேரா இருந்திருப்பாங்க. திரும்ப என்ன ஆயிருக்குன்னா அதை கேன்சல் பண்ணி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு சட்டம் போட்டு தான் திரும்ப கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நான் ரிட்டர்ன்ல எழுதியிருப்பேன். சரி, இப்போதைக்கு ஒரு எலெக்ஷன் கமிஷனர், ரெண்டு எலெக்ஷன் கமிஷனர், ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாருக்கு நிகரானவர்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு நிகரானவர். அவருக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு என்ன சேலரியோ அந்த சேலரி, அவருக்கு என்ன சலுகையோ அந்த சலுகை, அந்த மாதிரி கொடுப்பாங்க. சரியா? அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு இணையானவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஓட்டர்ஸ் டே, அதாவது ரிபப்ளிக் டேக்கு ஒரு நாள் முன்னாடி, அதுதான் நேஷனல் ஓட்டர்ஸ் டே அப்படின்னு சொல்றோம், ஜனவரி 26. அடுத்து நோட்டா. நோட்டா அப்படிங்கிறது நன் ஆஃப் தி அபவ். ஸோ 49 நோட்டா அப்படிங்கிறது 1961லேயே கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ்னு ஒன்று வந்திருக்கும். அதுலயே வந்து ஜஸ்ட் ஒரு ரூல்ஸ், எலெக்ஷன் ரூல்ஸ், அதுலயே வந்து இந்த மாதிரி யாருக்கும் வாக்களிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு பட்டன் வைக்கணும், அந்த மாதிரி ஒன்று சிஸ்டம் கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதை பெருசா கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2014 தான் லோக்சபால கொண்டு வந்திருப்பாங்க. அசம்பிளி எலெக்ஷன் 2013. பட் மெயினா லோக்சபா தான் கேட்பாங்க. ஸோ லோக்சபா எலெக்ஷன்ல எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 2014. இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண 14வது கண்ட்ரியா இந்தியா இருக்கு. இந்தியாவுக்கு முன்னாடி 13 கண்ட்ரிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பட்டன் வந்து இப்படி தான் கொண்டு அப்படிங்கிறது. அடுத்து இதே 2014 இன்னொன்று நடந்திருக்கும். அந்த இவிஎம் மிஷின் இருக்குல்ல, இவிஎம் மிஷின் 2004 லோக்சபால கொண்டு வந்திருப்பாங்க, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிறது. அதுல இந்த நம்ம ஒரு பட்டன் பிரஸ் பண்ணோம்னா ஒரு பேப்பர் மாதிரி இங்க வரும். அதுல பேப்பர் வந்து நம்ம யாருக்கு கொடுக்குறோம் தெரியும், அந்த பேப்பர் அப்படியே கீழே வரும். ஸோ அந்த பேப்பருக்கு பேர் தான் ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படிங்கிற விவிபேட் அப்படிங்கிற. ஸோ இதோட ஃபுல் ஃபார்மே டிஎம்சில கேட்டிருக்காங்க. சரி, இது வந்து எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது 2014 லோக்சபால தான். ஸோ அப்ப இதுவும் 2014 லோக்சபா, இதுவும் 2014 லோக்சபா. ஓகேவா? அடுத்து ஹவ் இஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்டட். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை வந்து எப்படி எலெக்ட் பண்றாங்க? நம்ம போய் ஓட்டு போடுறோமா? கிடையாது. அப்ப நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ் தான் வந்து ஓட்டு போடுறாங்க. சரி, அதான் எலெக்டட் பை தி எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, அப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். சரிங்களா? அப்ப இதுல வந்து அந்த எம்எல்சி எல்லாம் வரல, அவங்க தான் நாமினேட்டர். அப்ப நாமினேட்டர்லாம் இதுல வர மாட்டாங்க, எலெக்டட் பர்சன்ஸ் மட்டும் தான் இதுல வருவாங்க. சரி, அடுத்து ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். சரி, பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது பார்த்தாச்சா? அடுத்து ரெண்டாவது பார்த்தோம். அடுத்து ரெண்டாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ப்ரெஷர் குரூப். ப்ரெஷர் குரூப்னா அழுத்த குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்ல கான்செப்ட், அழுத்த குழுக்கள். ஸோ ப்ரெஷர் குரூப்னா இன்ட்ரெஸ்டட் குரூப், அது வெஸ்டட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து யூஎஸ்ஏல அந்த மாதிரி பேர் சொல்லுவாங்க. நம்ம வந்து ப்ரெஷர் குரூப் சொல்லலாம். ப்ரெஷர் குரூப்னா அழுத்த குழுக்கள். அழுத்த குழுக்கள்னா ஒன்றும் கிடையாது. இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து சம் குரூப்ஸ் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணுவாங்க. அதாவது கவர்மெண்ட் கிட்ட பரிந்துரை பண்ணுவாங்க. சரியா? அந்த மாதிரி அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்குவாங்க. ப்ரெஷர் குரூப், அதாவது ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படின்னா அது சர்டைன் குரூப்ஸ் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு சிலவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட இந்த மாதிரி பெட்டிஷன் மாதிரி போட்டு கவர்மெண்ட் வந்து இதை பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரெஷர் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். அதனால கவர்மெண்ட்டுக்கு அவங்க அழுத்தம் கொடுக்குறதுனால அதுக்கு பேர் வந்து அழுத்த குழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரெஷர் குரூப்ஸ் வந்து இங்க கீழே நிறைய சொல்லியிருப்பேன். தமிழ்நாட்டில் இருக்கிறதுலாம் நீங்க கொஞ்சம் பார்க்கணும். தமிழ் சங்கம், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், இதெல்லாம் ஒரு குரூப், அவ்வளவுதான், ஒரு ப்ரெஷர் குரூப். அவங்க வந்து தமிழ்நாடு, அதாவது கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க, நான் ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவ்வளோதான் ப்ரெஷர் குரூப் பத்தி. அடுத்து ஹியூமன் ரைட்ஸ். திரும்ப இது வேற ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறதுனால இதுவும் சேர்த்து வருது. சரி, இதுல இல்லாத பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு. இது மட்டும் பாருங்க. காந்தி வந்து 7 ஜூன் 1893 காந்தி என்ன பண்ணியிருப்பாருன்னா டர்பன்ல இருந்து பிரிட்டோரியா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு
ட்ரெயின்ல போயிருப்பாரு. ட்ரெயின்ல போகும்போது அவர் என்ன பண்ணியிருப்பாங்க, அவர் கருப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லி ட்ரெயின்ல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்ல உட்காந்துருப்பாரு இவர். இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்ல நீங்க எப்படி உட்காந்தா, நீங்க ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் போ, அதுல இல்ல நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாதான் இவர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, பீட்டர் பீட்டர் மார்க் பீட்டர் மார்க்ஸ் பர்க் அப்படிங்கிற ஒரு ரயில் நிலையத்துல இவர் பெட்டிலாம் தூக்கி வெளில போட்டு வெளியே துரத்துட்டு இருப்பாங்க. அந்த காந்தி படம் ஆரம்பிக்கும் போது இன்ட்ரடக்ஷனே இதுலதான் ஆரம்பிக்கும். அப்ப இவர் அந்த அந்த ட்ரெயின்ல இருந்து அவரை கீழே தூக்கி போட்டோம்னா, அப்ப சவுத் ஆப்பிரிக்கால நம்ம இவ்வளவு படிச்சிருக்கோம், லாயரா இருக்கும், நம்ம இவ்வளவு பணம் வச்சிருக்கோம், ஆனா நம்மளுக்கு இந்த மாதிரி கருப்பா இருக்கும்னு சொல்லி நம்ம தூக்கி போடுறாங்க. அப்ப இந்த இனத்துக்காக நம்ம போராடணும்னு சொல்லி தான் அவர் சவுத் ஆப்பிரிக்கால நிறைய சத்தியாகிரகம் அதெல்லாம் பண்ணியிருப்பாரு. சரியா? சோ அதப்ப காந்தி வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் இல்லாதனாலதான் இந்த மாதிரி ஒன்று அனுபவிச்சிருப்பாரு. ஸோ அதனால ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டடான காந்தியோட ஒரு கதை இது. அது கொடுத்திருப்பாங்க. அடுத்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பாக்ஸ் பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி லாஸ், அது எல்லாமே பாக்ஸ் பாயிண்ட்ல கொடுத்துருப்பாங்க. மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட், இது ரொம்ப முக்கியமான ஆக்ட் கேட்பாங்க. 2007 சீனியர் சிட்டிசன் ஆக்ட். அதாவது இப்ப வயசானவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பசங்க வந்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்னா அவங்க கேஸ் போடணும். ஸோ அதுதான் இந்த 2007. அடுத்து ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், ஆர்டிஇ ஆக்ட். ஸோ 2009 ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, 2009. அடுத்து மலாலா அப்படிங்கிற ஒரு பாகிஸ்தான் ஒரு சின்ன குழந்தை நோபல் பீஸ்க்கான ஒரு நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இது சும்மா மலாலா அப்படின்னா அவங்க வந்து நோபலுக்கான பீஸ் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து காவலன் ஆக்ட், ஸோ எஸ்ஓஎஸ் தமிழ்நாடு லான்ச் பண்ணியிருப்பாங்க மே 2018. ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது மே 2018. அதுக்கப்புறம் டிசம்பர்ல எல்லா இடத்துலையுமே கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் போக்சோ ஆக்ட் ஆல்ரெடி பார்த்தாச்சு 2012. அதுக்கப்புறம் கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆர்டினன்ஸ் வந்து 2018. அடுத்து கைலாஷ் சாஸ்திரி, இவர் வந்து இந்த அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருப்பாரு. இந்த கைலாஷ் சாஸ்திரி இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருப்பாரு. பச்பான் பச்சோ அண்டோலன் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு. இது என்னன்னா, இவர் ஒரு சைல்டு லேபர் அகைன்ஸ்டா, சைல்டு லேபர் எல்லாம் யூஸ் பண்றாங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இவர் வந்து ஒரு ப்ரோட்டஸ்ட் மாதிரி பண்ணியிருப்பாரு. சரியா? கிட்டத்தட்ட ஒரு 80,000 கிலோமீட்டர் லாங் வந்து இவர் குளோபல் மார்ச் அகைன், அதாவது ஒரு வாக் மாதிரி நடந்தே இவர் வந்து இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணியிருப்பாரு. சரியா? வாஸ் பை இந்த கைலாஷ் 1988 பண்ணியிருப்பாரு. ஜஸ்ட் கைலாஷ் சாஸ்திரி அப்படிங்கிறது நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு அமைதிக்காக. ஸோ 80,000 கிலோமீட்டர் வந்து இவர் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி. அடுத்து இப்போ சில்ட்ரன்ஸ்க்கு அகைன்ஸ்டா என்னென்ன ஆர்டிகல் இருக்கு? ஸோ ஆர்டிகல் 45 பார்த்தாச்சு. ஆர்டிகல் 24, ஸோ நோ சில்ட்ரன் பிலோ தி ஏஜ் 14. ஸோ 14 ஏஜுக்குள்ள இருக்கிறவங்க நம்ம ஒரு அசடஸ் இருக்கிற என்விரான்மெண்ட்ல ஒரு ரொம்ப ஆபத்தான ஒரு சூழல்ல அவங்கள வந்து நம்ம வேலைகள் அமர்த்தக்கூடாது. சரியா? ஸோ அப்படின்னு சொல்லியிருக்கிற ஆர்டிகல். அடுத்து இதெல்லாம் ஆர்டிகல் அந்த பேர் மட்டும் பார்த்துக்கோங்க. அது ஆர்டிஐ ஆக்ட், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ தி ரைட்ஸ் ஆஃப் எவ்ரி மேன் ஆர் டிமினிஸ்ட் வென் தி ரைட்ஸ் ஆஃப் ஒன் மேன் ஆர் த்ரெட்டன்ட். ஸோ அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா ஜான் எஃப் கெனடி அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து 5 அடுத்து 4வது பார்க்கணுமா, ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இதுவும் நம்ம பார்த்தது தான். கவர்மெண்ட், அதாவது டெமோக்ரஸினா என்ன, ரிபப்ளிக்னா என்ன, இது எல்லாமே நம்ம பார்த்ததா தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே மேலேயே பார்த்தாச்சு. ஸோ அதே தான் திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கும் அடுத்த ஸ்டாண்டர்ட்ல. ஸோ இதுவும் நம்ம மேலே பார்த்தாச்சு, இப்பதான் பார்த்தோம். இது ரொம்ப முக்கியம். கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ஏன் முக்கியம்னா, இப்போ 2026 மே மாசம் வந்து இதுக்கான ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அதனால அதுவும் சேர்த்து பார்த்துக்கோங்க. சரி, இது கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பூட்டானோட கிங் தான் வந்து இதை ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க. பூட்டானோட 4வது கிங் ஜிங்மே சிங்கே வாங்சங் அப்படிங்கிறவர் 1970 இந்த மாதிரி உன்னை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மென்ஷன் இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் பூட்டான், அதை வந்து பூட்டான் அரசு வந்து எப்ப வெளியிட்டிருப்பாங்க, 2008 தான் அவங்க இது பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் கூட முக்கியம் கிடையாது, இதுதான் முக்கியம். அவர் யார் ஃபர்ஸ்ட் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் சொன்னவர் யாருன்னா 1970 ஜிங்மே வாங்சங் அப்படிங்கிறவர். ஜிங்மே சிங்கே வாங்சங் அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து பூட்டானோட 4th கிங். சரியா? அதுதான் மெயின். இதோட ரிப்போர்ட் இப்ப மே மாசம் ரிலீஸ் ஆயிருக்கு இதோட ரிப்போர்ட். சரியா? இந்தியா கூட அதுல
116 118வது ரேங்க்லயும் இருக்கும். சரியா? ஸோ அது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அடுத்து லோக்கல் கவர்மெண்ட் இது பஞ்சாயத்து யூனியன் அதை பத்தி இருக்கிறது. ஸோ இந்த பஞ்சாயத்து லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்றது பஞ்சாயத்துன்னு ஒண்ணு வேணும். பஞ்சாயத்துன்றது பேர் வந்து காந்தி தான் சொல்லியிருப்பாரு. பட் பஞ்சாயத்துனா லோக்கலா, அதாவது எம்எல்ஏ இல்லாம, அது இல்லாம இந்த கிராமத்துக்குன்னு ஒரு குழு ஹெட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ரிப்பன் தான் சொல்லியிருப்பாரு. இவர் நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருப்பாரு. ஸோ இருந்த வைஸ்ராயிலேயே இவர் தான் வந்து கொஞ்சம் நிறைய விஷயம் பண்ணவர். அதனாலேயே அவர் சீக்கிரமா வேலையை விட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ லார்ட் ரிப்பன் அப்படிங்கிற ஒரு ஃபாதர் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட், இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒன்று வரணும்னு சொல்லி கொண்டு வந்தார் 1882. அதனால தான் இவர் ஃபாதர் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். சரியா? அடுத்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி 1952 இந்த ப்ரோக்ராம் மாதிரி நடக்குது. இது எல்லாமே லோக்கல் கவர்மெண்ட் ரிலேட்டடானது. அதுக்கப்புறம் நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் 1953. அதுக்கப்புறம் அப்புறம் பஞ்சாயத்து ராஜ், இதுதான் இருக்கிறதே ரொம்ப முக்கியம். 73வது 74வது சட்ட திருத்தம் 1992 வந்திருக்கும். இது சட்டத்தின் மூலமா தான் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற ஒன்னே வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப அந்த பஞ்சாயத்து ராஜ் வச்சு ஒரு 4 கமிட்டிஸ் இருக்கும். இதுல 5வது ஒரு கமிட்டி இருக்கும், தங்குவன் கமிட்டி 1988 வந்திருக்கும். ஸோ அது இதுல ஆட் ஆகல. அது ஸ்கூல் புக்ல இந்த 4 தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கமிட்டி பல்வந்த் ராய் மேத்தாய் கமிட்டி 1957. இவங்க என்ன சொன்னாங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் வந்து ஒரு 3 டயர் சிஸ்டமா நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 3 அடுக்கு முறையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அசோக் மேத்தா கமிட்டி, இவங்க 1977 இருந்து 78. ஸோ இது கிரனாலஜிக்கல் ஆர்டர் கூட நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஒருத்தர் இந்த கமிட்டி பேரை கொடுத்து அவங்க எந்த வருஷம் இல்ல அந்த கமிட்டி என்னத்தை ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல எல்லாமே இருக்கும். அந்த கமிட்டி பேரு, இயர், அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சரி, ஃபர்ஸ்ட் இவங்க 3 டயர் சிஸ்டம் சொன்னாங்க, இவங்க 2 டயர் சிஸ்டம் சொன்னாங்க. அடுத்து இந்த ஜிவிகே ராவ் கமிட்டி என்ன சொன்னாங்கன்னா அப்பாயிண்டட் பை தி பிளானிங் கமிஷன். பிளானிங் கமிஷன் தான் இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இது வரைக்கும் என்னன்னா சட்ட திருத்தம் போடாம இவங்க பஞ்சாயத்து ராஜ்னு ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அமைக்கணும்னு சொல்லி அங்கங்க ஸ்டேட்ல தான் அமைச்சிருப்பாங்க, நிறைய ஸ்டேட் அமைச்சிருக்க மாட்டாங்க. அப்ப இந்த ஜிவிகே ராவ் கமிட்டி என்ன சொல்லியிருப்பாருன்னா கம்பல்சரி வந்து நீங்க சட்ட திருத்தம் போது இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி அது ஏன் சொல்லியிருப்பாருன்னா நீங்க சட்ட திருத்தம் போட்டு கொண்டு வரலன்னா இது வந்து ஒரு கிராஸ் வித்தவுட் ரூட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஒரு வேறற்ற புற்கள் மாதிரி அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு. சரியா? ஏன்னா வேறற்ற புற்கள்னா அது எப்ப காத்தடிச்சா பறந்து போயிடும். அப்ப நீங்க சட்டம் போடாம நீங்க இதை பண்ணுங்கன்னு சொன்னா யாரும் பண்ண மாட்டாங்க. இந்த சட்டம் போட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லி ஜிவிகே ராவ் கமிட்டி வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து எல்எம் சிங்வி கமிட்டி 1986. ஸோ எல்எம் சிங்வி கமிட்டி வந்து 73வது 74வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. சரிங்களா? அதாவது என்னன்னா எல்எம் சிங்வி கமிட்டி தான் என்ன பண்ணிருப்பாங்க, இவங்களும் ஜிவிகே ராவ் கமிட்டியும் சட்டம் போட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதையும் பெருசா கேட்டிருக்க மாட்டாங்க. அது போய் எல்எம் சிங்வி கமிட்டி கம்பல்சரி நீங்க சட்டம் போட்டு கொண்டு வந்தே ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க அந்த வேலையை பார்த்திருப்பாங்க. இந்த 73 74 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 இந்த எல்எம் சிங்வி கமிட்டியை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். அடுத்து தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் 1994. அதாவது 1993 ஏப்ரல் 24 அன்னைக்கு இது ஃபோர்ஸ்க்கு வந்திருக்கும். இந்த லோக்கல் கவர்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து 1992. சட்டம் போட்டு அடுத்த வருஷம் என்ன பண்ணிருப்பாங்க, 1993 24 ஏப்ரல்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் நம்ம பஞ்சாயத்து ராஜ் டேன்னு செலிப்ரேட் பண்றோம். தமிழ்நாட்டுல வந்து அதுக்கு அடுத்த வருஷம் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் 1994. சரியா? ஸோ அப்ப ரூரல் கவர்மெண்ட் அதுல என்னென்னலாம் வரும், அர்பன் கவர்மெண்ட்ல என்னென்னலாம் வரும் எல்லாம் மேலேயே நம்ம பார்த்தாச்சு. கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்துலாம் அர்பன்ல வரும். வில்லேஜ் பஞ்சாயத்து யூனியன், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து எல்லாம் ரூரல்ல வரும்னு சொல்லி நம்ம மேலேயே பார்த்திருக்கோம். அடுத்து அவ்வளவுதான். பெரியார், இவர் ஒரு சொல்லியிருப்பாரு, அவர் வந்து ஈரோடு சேர்மனா இருந்தப்ப 1917 இவர் ஈரோடு நகரசபை சேர்மனா இருந்திருப்பார். அப்படி இருந்தப்ப இந்த வாட்டர் சப்ளை, பைப் வாட்டர் சப்ளை அப்படிங்கிறவன ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு 1919. 1917 இவர் ஈரோடு நகரசபை சேர்மனா இருந்திருப்பாரு. அவருடைய சேர்மனா இருக்கும் போது 1919 இவரு இந்த பைப்டு வாட்டர் சப்ளை ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாரு ஈரோட்ல. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான், இந்த பேஜும் கம்ப்ளீட்டட். அடுத்து 6வது பேஜ். 6வது பேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேஜ். இதுல இருந்தே தான் ஒரு 3-4 கொஸ்டின் வரும். இது ஆல்ரெடி உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ திரும்ப ஒரு ஃபாஸ்டா இதை ஓட்டி விட்டுருலாம். சரி, ஃபர்ஸ்ட் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஏன்னா 10th வந்து இங்கதான் ஆரம்பிக்குது. 10th ஃபர்ஸ்ட் லெசன் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். நம்ம கான்ஸ்டியூஷனே வந்து யார மாடல் பண்ணி எடுத்துக்கிறோம்னா யூஎஸ்ஏ மாடல்ல தான், யூஎஸ்ஏ மாடல் பேஸ் பண்ணி தான் நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து அமைக்கிறோம். நம்ம அமைக்கும் போது கேபினட் மிஷனோட அவங்க மூலியமா தான் நம்ம 1946
கேபினட் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷன் இருக்கும். ஸோ அது மூலியமா தான் நம்ம 1946 நம்ம அமைக்கிறோம் இந்த இதை. சரியா? ஸோ கேபினட் மிஷன் மூலியமா தான் 1946. ஏன்னா இதுல தான் இந்த 3 பேர் வந்திருப்பாங்க. இந்த அலெக்சாண்டர், அதுக்கப்புறம் கிரிப்ஸ், அப்புறம் லாரன்ஸ் அப்படின்னு 3 பேர் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆரம்பிக்கிறதுக்காக வந்து குரூப். ஸோ அவங்கள தான் நம்ம கேபினட் மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அது ஆரம்பத்துல 389 மெம்பர்ஸ் மேல பார்த்திருக்கோம். அதுல இந்த பிரிட்டிஷ் வந்து அப்ப 11 ஸ்டேட்டா இந்தியாவை வச்சிருந்தாங்க. இப்ப இந்தியாவில மொத்தம் 28 ஸ்டேட் இருக்கு மாதிரி அப்போ 11 பிரிட்டிஷ் ப்ரொவின்சியல் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 11 ஸ்டேட்ல இருந்து 292 பேரை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் ப்ரொவின்சஸ், மன்னர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்ததுல வந்து ஒரு 93 பேர் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சீஃப் கமிஷனர்ஸ் ப்ரொவின்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மொத்தமா ஒரு 4 வச்சிருந்தாங்க. அதுல ஒண்ணு வந்து டெல்லி, இன்னொன்னு வந்து கூர்கு, அதுக்கப்புறம் வந்து டெல்லி, அஜ்மீர், கூர்கு இந்த 3 இடத்துல இருக்கும். அந்த 3 இடத்துல இருந்தா ஒருத்தர் எடுத்துக்கிட்டாங்க. இன்னொன்னு வந்து பலுச்சிஸ்தான். இப்ப இந்த பலுச்சிஸ்தான் தனியா எழுதிருக்கிறது காரணம் இது பாகிஸ்தானோட போயிடுச்சு, அதனால இது தனியா. ஸோ மொத்தமா 4 சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அப்ப இது மொத்தமா ஆட் பண்ணா 389 பேர் வரும். இதோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் 9 டிசம்பர் 1946 நடந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டெம்பரரி பிரசிடென்டா இவர் தேர்ந்தெடுத்தாங்க. எல்லாம் பார்த்தாச்சு. ராஜேந்திர பிரசாத் பார்த்தாச்சு. பார்க்காதது இந்த வைஸ் பிரசிடென்ட் எஸ் சி முகர்ஜி அண்ட் வி டி கிருஷ்ணமாச்சாரியை வைஸ் பிரசிடென்டா தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இதுல மொத்தம் 11 செஷன்ஸ் நடந்திருக்கும். மொத்தமா 166 மீட்டிங் நடந்திருக்கும். 11 செஷன் எப்படி 164 மீட்டிங் டேஸ் மீட்டிங் அப்படின்னா, ஒரு செஷன் அப்படின்னா அந்த ஒரு செஷன் வந்து பல நாட்கள் நடக்கும். ஓகேவா? அப்ப காலையில ஒரு செஷன், மார்னிங் ஒரு செஷன், காலையில ஒரு செஷன், மதியத்துக்கு மேல ஒரு செஷன். இப்ப காலையில செஷன் வந்து 11ல இருந்து 1 மணி வரைக்கும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மார்னிங், அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் செஷன் வந்து 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும். ஸோ அந்த மாதிரி செஷன்ஸ் நடக்கும். ஸோ அப்போ ஒரு செஷன்னா அந்த செஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு அப்படியே கண்டினியூஸா இப்ப இன்னைக்கு ஒரு செஷன் நடக்கும், லஞ்ச் முடிச்சோன்னா ஒரு செஷன் நடக்கும், லஞ்ச் முடிச்சோன்னா ஒரு மீட்டிங் நடக்கும். அப்புறம் அந்த மீட்டிங் முடிச்சோன்னே அடுத்த செஷன், இதோட கண்டினியூஸ் செஷன் வந்து நான் அடுத்த நாள் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் ஸ்பீக்கர் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு. அப்படி இல்லையா, அடுத்த 2 நாளுக்கு இல்ல, அடுத்து வந்து ஒரு வாரம் கழிச்சு நான் இந்த மீட்டிங் இதோட கண்டினியூஷன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு செஷன் வந்து ரொம்ப நாள் நடக்கும். சரியா? அப்ப டேஸ் வைஸ் கவுண்ட் பண்ணா 166 டேஸ் மீட்டிங் வந்து நடந்திருக்கும். சரியா? ஸோ 11 செஷன். அதுல மொத்தம் 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து மொத்தமா அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க எழுதும் போதே. மொத்தமா அவங்க பப்ளிஷ் பண்ணது மொத்தம் 7600 சில்லற 7600 சம்திங் வந்து அவங்க வந்து வாசிச்சிருப்பாங்க. அதுல 2473 வந்து இதுல கொஞ்சம் மாத்தணும் அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க. அதான் அமெண்ட்மெண்ட் பண்ணது. 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணிருப்பாங்க. அடுத்து B.R. அம்பேத்கர். ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சுல, ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அடாப்ட் பண்ணது பார்த்தாச்சு, கேம் இன்டு கோர்ஸ் பார்த்தாச்சு. ஸ்டார்டிங்ல வரும்போது ஒரு பிரியாம்பல் இருக்கும், 22 பார்ட்ஸ் இருந்துச்சு, 395 ஆர்டிகல் இருந்துச்சு, 8 ஷெட்யூல் இருந்துச்சு. அதாவது இப்படி படிக்கணும், ஒரு பிரியாம்பல், 8 ஷெட்யூல், 22 பார்ட், 395 ஆர்டிகல். இப்ப வந்து 12 ஷெட்யூல் இருக்கு, 465க்கும் மேல ஆர்டிகல் வந்துருச்சு. 22 பார்ட் வந்து இப்ப 25 பார்ட் ஆயிடுச்சு. இதை கையில எழுதினவர் யாருன்னா பிரேம் பிஹாரி நரேன் ரைசடா அப்படிங்கிற ஒரு கையில எழுதினாரு. அது ரிட்டன் கான்ஸ்டியூஷன் தான். அவர் வந்து இட்டாலியன் ஸ்டைல்ல எழுதியிருப்பாரு, லைட்டா சாய் எழுத்து மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எழுதியிருப்பாரு. ஸோ இவர் வந்து அதாவது ஒரு அரசியல் தெரிஞ்ச ஒரு மெம்பரான்னு கேட்டா கிடையாது. இவர் ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருக்குன்னு சொல்லி ஒரு கூப்பிட்டு எழுத சொல்லியிருப்பாங்க. அடுத்து கான்ஸ்டியூஷனோட சைலண்ட் ஃபீச்சர்ஸ். சும்மா அப்படியே படிச்சுக்கலாம். இது வந்து நம்ம செகுலர் ஸ்டேட்டு, ஃபெடரல் சிஸ்டம் ஃபாலோ பண்றோம், பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், அதாவது பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் தான் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஏன்னா ஜுடிஷியரி அப்படிங்கிறவங்க தனியா இருக்காங்க, அவங்க எக்ஸிக்யூட்டிவோட இல்லை. சரியா? ஸோ அதெல்லாம் இருக்கு. அடுத்து பிரியம்பல் வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்தோம்? பிரியம்பல்னா முகப்புரை. ஸோ ஒரு புக்கோட ஃப்ரண்ட் பேஜ். ஓகேவா? இப்போ ஒரு ஸ்டோரி புக்கோட ஃப்ரண்ட் பேஜ்ல இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் புக்கோட ஃப்ரண்ட் பேஜ்ல அந்த கான்ஸ்டியூஷன் புக்குள்ள என்ன இருக்குன்றத ஒரே பேஜ்ல கொடுத்துருக்காரு தான் பிரியம்பல். அதுக்கு பேர் டைட்டில் தான் அது பிரியம்பல். சரி, அது வந்து ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். நேரு வந்து ஜனவரி 22 ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் சொல்லி நேரு வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஒன்று தாக்கல் பண்ணுவார். இது பேர் வந்து ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். அதுக்கப்புறம் தான் அது பிரியம்பல்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம். அவர் எப்ப தாக்கல் பண்ணாருன்னா 13 டிசம்பர் 1946 தாக்கல் பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் கழிச்சு ஜனவரி 22 1947 நம்ம அதை எடுத்திருப்போம். அடுத்து அமெண்ட்மெண்ட். இந்த பிரியாம்பல ஒரே ஒரு வாட்டி அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 42வது சட்டத்திட்டம் 1976. ஸோ இதுதான் மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். ஸோ எதுக்காக இதை மினி கான்ஸ்டியூஷன் சொல்றோம்னா இதுல நிறைய சட்ட திருத்தம் பண்ணியிருப்போம்.
அதுல மெயினா பிரியாம்பல இது வரைக்கும் ஒரு வாட்டி தான் திருத்திருக்கோம். அதுவும் அந்த 42வது கான்ஸ்டியூஷன் 1976 தான் திருத்திருக்கோம். அடுத்து இது ஸ்டார்ட் ஆகுறது, பிரியாம்பல் ஸ்டார்ட் ஆகுறது வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் ஆகும். அதை இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இந்த 5 வார்த்தை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் லிபர்ட்டி, ஈக்குவல்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி இந்த வார்த்தையெல்லாம் எங்கிருந்து எடுத்தாங்கன்னா பிரெஞ்சு ரெசல்யூஷன் எடுத்தாங்க. 1789 ரிலீஸ் ஆயிருக்கும் பிரெஞ்சு ரெசல்யூஷன். ஸோ ரெவல்யூஷன். ஸோ அதுல இருந்து எடுத்திருப்பாங்க. அடுத்து ஃபேமஸ் ஒப்பீனியன்ஸ் ஆன் பிரியாம்பிள். ஸோ பிரியாம்பர்ல இந்த தாகூர்தாஸ் பார்கஸ் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஜுவல் செட், அந்த பிரியாம்பல் அப்படிங்கிறது ஒரு ஜுவல் செட் இன் கான்ஸ்டியூஷன். ஒரு கான்ஸ்டியூஷனோட ஒரு ஜுவல் செட் அழகு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் கீ ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாரு, சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அப்புறம் ப்ராப்பர் யாஸ், அதாவது ஒருத்தர் ப்ராப்பர் யாஸ்டிக் ஒன் கேன் மெஷர் தி ஒர்த் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அதாவது கான்ஸ்டியூஷனோட ஒர்த்து இந்த ஒரு பேஜை படிச்சாலே தெரிஞ்சிடும். ஒரு பேஜை படிச்சாலே ஒருத்தர் வந்து கான்ஸ்டியூஷனோட ஒர்த்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரியாம்பலை பத்தி புகழ்ந்து சொல்லியிருப்பாரு. இயானிஸ் பார்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கீ நோட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாரு. அதாவது தாகூர்தாஸ் பார்கஸ் என்ன சொல்லியிருப்பாரு, கீ ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாரு, இவர் கீ நோட்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து சார் ஐவோரி ஜெனிசிஸ் அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, பாரடைஸ் ஆஃப் லாயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது ஜஸ்ட் ஒரு கிரிட்டிசம் தான், இதை ஃபுல்லா லாயர்ஸ் தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. பாரடைஸ் ஆஃப் லாயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஏன்னா இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளில. அடுத்து கே எம் முன்ஷி என்ன சொல்லியிருப்பாரு, ஆரோஸ்கோப் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லி இந்த பிரியாம்பிள் சொல்லியிருப்பாரு. அதுக்கு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, எங்கள் நீண்ட நாள் சிந்தனையையும் கனவையும் உள்ளடக்கியதுதான் இந்த பிரியாம்பல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அடுத்து என்கே பல்கிவாலா என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஐடென்டி கார்டு ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அதான். அடுத்து பிரியாம்பல் ரிலேட்டடான இம்பார்ட்டன்டா ஒரு 3 கேஸ். ஒன்னு 1960 பெர்பாரி யூனியன் கேஸ். பெர்பாரி யூனியன் அப்படிங்கிறது ஒரு பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் நடந்த ஒரு டிஸ்பியூட் காரணமா வந்திருக்கும். சாரி, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த ஒரு டிஸ்பியூட் காரணமா வந்திருக்கும். அதான் பெர்பாரி. சரியா? சரி, பெர்பாரி யூனியன் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1960. இதுல என்ன, இந்த கேஸ்ல வந்து ஒரு ஜட்மெண்ட் வரும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பிரியாம்பிள் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனோட பார்ட் கிடையாது. கான்ஸ்டியூஷனோட ஃப்ரண்ட் பேஜ், கான்ஸ்டியூஷனோட பார்ட் கிடையாது. அதனால அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கேசவானந்த பாரதி கேஸ் 1973. ஸோ கேசவானந்த பாரதி அப்படிங்கிற கேஸ் வந்து ஒரு பாப்புலரான கேஸ். ஸோ இது மெயினா நம்ம இந்த லேண்டை வச்சு வரும் அந்த கேஸ். அந்த கவர்மெண்ட் வந்து யாரெல்லாம் அதிகமா நிலம் வச்சிருக்காங்களோ அவங்க வந்து நிலத்தை வாங்கி ஏழைக்கு கொடுக்கறதுக்காக சட்டம் போடுவாங்க. அப்ப ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல நம்ம கிட்ட ப்ராப்பர்ட்டி ஆக்ட் ஆர்டிகல் 31 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி ஒரு கேஸ் போடுவாரு. சரி, அது ஒரு கதை. சரி, இப்ப கேசவானந்த பாரதி கேஸ். அந்த கேசவானந்த பாரதி கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாருங்க அப்படின்னா, பிரியாம்பல நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், ஏன்னா அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அமெண்ட்மெண்ட் பண்ணலாம்னு 1973 சொன்னோன்னா உடனே 1946 இதை அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தோம்ல, 1946. சரி, அப்ப 73 இந்த கேஸ்ல அவங்க சொன்னனாலதான் அதை அமெண்ட் பண்ணாங்க, இல்லைன்னா அதை அமெண்ட் பண்ணிருக்க முடியாது. அதுக்கப்புறம் 1995 எல்ஐசி கேஸ். இந்த எல்ஐசி கேஸ்ல பிரியாம்பிள் வந்து இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணாங்க, ஆமா அது ஒரு இன்டர்வியூ பார்ட் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணாங்க. சரி, அப்ப பிரியாம்பிள் ரிலேட்டடான கேஸ்னா இந்த 3 கேஸ் தான். ஒன்று பெர்பாரி யூனியன் 1960, கேசவானந்த பாரதி 1973, எல்ஐசி கேஸ் 1995. அதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். இன்னொன்னு, அதாவது கேலிகிராஃபர் யாரு, அது நம்ம பார்த்தாச்சு. ஸோ இது எல்லாமே அப்படியே முக்கியமான பார்ட். மேல என்ன கொடுத்தனா அதோட முக்கியமான இது மட்டும், கீ பாயிண்ட் மட்டும் இதுல இருக்கும். சரியா? இது ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சாச்சா? அடுத்து ரெண்டாவது ஸோ இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இதெல்லாம் ஓட்டா இது எல்லாமே பார்த்தாச்சு. ஏன்னா எல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகுது. பிரசிடென்ட் எலெக்ஷனு, இந்த குரூப்பு எல்லாமே பார்த்தாச்சு. சரி, அடுத்து இந்த பேஜ் அப்படியே முடிச்சாச்சு. அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது எல்லாமே படிச்சு வச்சுக்கணும். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து, ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி நம்ம பார்த்துருக்கோம். அது 14ல இருந்து 18 வரைக்கும். ரைட் டு ஃப்ரீடம் 19ல இருந்து 22 வரைக்கும். இதுல தான் இந்த 21 புதுசா சேர்த்திருப்பாங்க. ரைட் டு எலிமெண்ட்ரி ஆக்ட், அதாவது 6ல இருந்து 14 வயசு வரைக்கும் சில்ட்ரன்ஸ் வந்து கம்பல்சரி எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 86வது சட்டத்திட்டம் 2002ல சேர்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் 23, 24. அதுனா ஹியூமன், அந்த குத்தடிமை முறை, அப்புறம் குழந்தை தொழிலாளர் முறைலாம் அதுக்கு ரிலேட்டடா தான் இந்த 23, 24. அடுத்து ரைட் டு ரிலிஜியன். ஸோ எந்த ரிலிஜன் வேணாலும் யார் வேணாலும் ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ யார் வேணாலும் எந்த ரிலிஜன் வேணாலும் பின்பற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த ரிலிஜியன், ஒரு கவர்மெண்ட் வந்து இந்த ரிலிஜியனை ஃபாலோ பண்ண சொல்லி, இல்ல அந்த ரிலிஜனுக்காக டாக்ஸ்ன்னு சொல்லி கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இதுல கொடுத்துருப்பாங்க. 25, 26, 27, 28. அதுக்கப்புறம் கல்ச்சர் அண்ட் எஜுகேஷனல் ரெமிடிஸ். இது 29, 30. அதாவது
சிறுபான்மையினர்கள்லாம் வந்து அவங்களாம் எஜுகேஷன்ல அவங்க முன்னேறணுன்றதுக்காக நிறைய விஷயம் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து இதுல 31 மட்டும் இருக்காது. அதான் 31 தான் ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த கேசவநதி பாரதி கேஸோட சம்மந்தப்பட்டது. ஸோ அது அப்புறமா நீங்க பாருங்க, அது நல்ல ஒரு கேஸா இருக்கும். அடுத்து ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் ஆர்டிகல் 32. ஸோ அதான் 32 பேஸ் பண்ணி தான் ஏபிஎஸ் கார்பஸ் மண்டபம் இதெல்லாம் போடலாம்னு சொன்னல. ஸோ அதான் அம்பேத்கர் கூட ஆர்டிகல் 32 என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதான் சொல்ல ஆர்டிகல் 31 காணும்ல, அதை எடுத்துருவாங்க. எப்ப எடுப்பாங்க அப்படின்னா, எப்ப டெலிட் பண்ணப்படுச்சுன்னா 44வது சட்டத்துக்கு 1978ல இதை டெலிட் பண்ணிட்டாங்க. 31 டெலிட் பண்ணிட்டு அதை கொண்டு போய் எங்க வச்சிட்டாங்கன்னா லீகல் ரைட்டா கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஆர்டிகல் 307 கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஸோ லீகல் ரைட்னா அது ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது. ஃபண்டமெண்டல் ரைட்னா கண்டிப்பா போய் கோர்ட்ல கேஸ் போடுவான். லீகல் ரைட்டா இருந்தா அது அவங்க பார்த்துட்டு யார் பக்கம் நியாயம் இருக்கோ, கவர்மெண்ட் பக்கம் நியாயம் இருக்கு, கவர்மெண்ட் ஃபேவரா பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ அதான் ஆர்டிகல். லீகல் ரைட்டா கொண்டு போய் இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வச்சுட்டாங்க. ஸோ பார்ட் 12 ஆர்டிகல் 300A அதுல கொண்டு போய் வச்சுட்டாங்க. இதுவும் கொஞ்சம் முக்கியம். எப்ப டெலீட் பண்ணாங்க, எந்த ஆர்டிகல்ல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க, எந்த பார்ட்ல சேர்த்தாங்கன்னா கொஸ்டினா கேட்பாங்க. அடுத்து இது இந்த ஆர்டிகல் 32 அம்பேத்கர் வந்து இதை சொல்லியிருப்பான்னு சொன்னா ஆர்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஏபிஎஸ் கார்பஸ். ஏபிஎஸ் கார்பஸ்னா ஒருத்தர் ஆட்கொணர்வு நீதி பெற்றாங்க, யாராவது ஒருத்தர் கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவரை கொண்டு வந்து கடத்திட்டு போயிட்டாங்க, இல்லை இல்லீகலா அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவர் கொண்டு வந்து கோர்ட் முன்னாடி நிப்பாட்டணும். ஸோ ஜெய்பீம் படம் வந்திருக்கும்னு சொல்லியிருப்பேன். அடுத்து மேண்டமஸ். மேண்டமஸ் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு எதிராக போடுற கேஸ். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போறோம், அவர் ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டாரு, இல்லை அவர் ஒழுங்கா ஒரு வேலையை செய்ய மாட்டாரு அப்படின்னா ஸோ மேண்டமஸ் போடலாம் அவர் மேல. அப்புறம் ப்ரொஹிபிஷன் அப்படின்றது அந்த கீழ் நீதிமன்றங்கள் இருக்கும். இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, சப் கோர்ட்டு, ஸோ அதெல்லாம் இருக்கும். இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்து அவங்க ஜுடிஷியல் எல்லைக்கு உட்பட்டு அவங்க பெருசா தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. அடுத்து சட்டியோ அப்படின்னா இந்த மாதிரி கீழ் நீதிமன்றங்கள் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, எந்த அடிப்படையில நீங்க இந்த தீர்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி, எந்த ஆவணக்கேற்பு நீதி பெற அணைய சொல்லுவாங்க, எந்த ஆவணத்தின் அடிப்படையில நீங்க இதை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது. அது இது எல்லாமே நம்ம சுப்ரீம் கோர்ட்ல போடலாம், இல்ல ஹைகோர்ட்லயும் போடலாம். ஹைகோர்ட்ல போட்டா 226, சுப்ரீம் கோர்ட்ல போட்டா ஆர்டிகல் 32. அடுத்து குவா வாரண்ட்னா இட் பிரிவென்ட்ஸ் பப்ளிக் ஆஃபீஸ் த்ரூ இல்லீகல் மேனர். இந்த இல்லீகலா நம்ம அதை இல்லீகலா பப்ளிக் இது பண்ணா நம்ம தடுக்கிறது. இது ஃபர்ஸ்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. HMPCQ நான் ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கோன்னா, ஹெட் மாஸ்டரோட பிசில கியூன்னு இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ HMPCல கியூ இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எப்பெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கலாம்? ஸோ ஆர்டிகல் 352. ஆர்டிகல் 352னா நேஷனல் எமர்ஜென்சி. அப்போ நேஷனல் எமர்ஜென்சி வரும்போது ஆர்டிகல் 19 வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே சஸ்பெண்ட் ஆயிடும். அது இல்லாம ஒரு சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்லிமெண்ட் வந்து நினைச்சா, பிரசிடென்ட் நினைச்சா ஸ்டார்ட் பண்ணலாம் வித் அப்ரூவல் வித் பார்லிமெண்ட். அதுல மெயினா எந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பாதிக்காது அப்படின்னா ஆர்டிகல் 20, 21. 21 வந்து இந்த லிபர்ட்டி பத்தி வரும். ஸோ 20 ரெண்டுமே வந்து பாதிக்காது. ஸோ மேல கொடுத்துருப்போம் 20 என்ன, 21 என்ன. ஸோ 20 என்ன யாரையும் வந்து, அதாவது ஒருத்தருக்கு ஒரு குற்றத்துக்கு ஒரு தண்டனை தான், ஒரு குற்றத்துக்கு 2 தண்டனை எல்லாம் கொடுக்கக்கூடாது. ஸோ அதான் 20. 21 அப்படின்றது லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, சுதந்திரம் பத்தினது. சரியா? ஸோ அந்த ரெண்டு மட்டும் எப்பயுமே அது வேலிடிட்டியில இருக்கும். அடுத்து டிபிஎஸ்பி இதெல்லாம் பார்த்தாச்சு நம்ம. டிபிஎஸ்பியில் 36ல இருந்து 51ல இருக்கிறத நம்ம என்னவா பிரிச்சிருப்பாங்கன்னா, அதை வந்து 3 பிரின்சிபலா பிரிச்சிருப்பாங்க. சோசியலிஸ்டிக் பிரின்சிபல், காந்தியன் பிரின்சிபல், அப்புறம் லிபரல் அண்ட் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி 3ஆ பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுல இது பிரிச்சது வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பிரிக்கல, அதுக்கப்புறம் வந்து அறிஞர்கள் வந்து அதை அப்படி பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இது வந்து நாட் என்ஃபோர்ஸபிள் பை தி கோர்ட். அதாவது கோர்ட்டால இதை வந்து கண்டிப்பா கொடுங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது அன்ஜஸ்டிஃபிகபிள் நேச்சர். அடுத்து இதெல்லாம் பார்த்தாச்சாங்க. ஓகேவா? அடுத்து இதை வந்து நாவல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரியா? அம்பேத்கர் வந்து இதை நாவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ இதுதான் நான் சொன்னேன் ஆல்ரெடி. இது ரஷ்யாவோட மாடல், யூஎஸ்எஸ்ஆர் மாடல். ரஷ்யால இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். சொரன் சிங் கமிட்டி 1976 ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க 8 டியூட்டிஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆனா 10 டியூட்டி வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. 11வது டியூட்டியா 86வது சட்டத்துல 2002ல வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்து இது வந்து பார்ட் 4A, அதே மாதிரி ஆர்டிகல் 51A சேர்த்தாங்க. ஏன்னா பார்ட் 4 வந்து ஆல்ரெடி இருக்கு. பார்ட் 4 வந்து டிபிஎஸ்பி இருக்கு.
பார்ட் 5 வந்து சென்டர் பத்தி இருக்கும். அப்ப அந்த ரெண்டுத்துக்கும் இடையில என்ன பண்ணாங்கன்னா பார்ட் 4A அப்படின்னு சொல்லி சேர்த்துட்டாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 51A அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி 51 வந்து டிபிஎஸ்பி, சரியா? அப்ப 52ல இருந்து சென்டர் பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்ப இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில வைக்கணும்னு சொல்லி 51A அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இதை எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த கேபிட்டல் லெட்டர்ல ஏ கொடுத்தாங்கன்னா அது வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி சேர்த்ததா இருக்கும். இதே ஸ்மால் லெட்டர்ல ஏ அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது வந்து கான்ஸ்டியூஷன் வரும்போதே வந்ததா இருக்கும். ஓகே, அப்ப புதுசா கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கேபிட்டல் லெட்டர்ல ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்ப ஏ, பி அதெல்லாம் கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி சேர்த்ததா இருக்கும். ஓகேவா? அப்ப இதே ஒரு எக்ஸாம்பிளுக்கு 50 இப்போ 39A ஸ்மால் ஏன்னு இருக்கு. 39ல ஸ்மால் ஏவும் இருக்கு, 39ல கேபிட்டல் ஏவும் இருக்கு. அப்ப 39ல கேபிட்டல் ஏ அப்படிங்கிறது ஃப்ரீ லீகல் எய்டு, அது வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி சேர்த்தது. 39ல ஸ்மால் ஏ அப்படிங்கிறது டிபிஎஸ்பி வரும்போதே இருந்தது. சரி, அது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு சில இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், ஸோ 7th ஷெடியூல்ல கொடுத்துருப்பாங்க இது. சரி, 7th ஷெடியூல்ல இந்த இப்போ என்னன்னா ஒரு 3 லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க 7th ஷெடியூல்ல. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ யூனியன் லிஸ்ட்னா அதுல 97 இருந்துச்சு ஆரம்பத்துல, அதுக்கப்புறம் அது மாறிடுச்சு. ஸ்டேட் லிஸ்ட்ல 66 இருந்துச்சு, கன்கரண்ட் லிஸ்ட்ல 47. அது என்னன்னா ஒன்னும் துறைகள் தான். யூனியன் லிஸ்ட்ல 97 துறைகள் இருக்கும், ஸ்டேட் லிஸ்ட்ல 66, கன்கரண்ட் லிஸ்ட்ல 47. இப்போ இந்த ஸ்டேட் லிஸ்ட்ல என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கும். சரியா? அப்ப கன்கரண்ட் லிஸ்ட்ல என்ன இருக்கும்? அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா 42 சதவீதம் 1976ல இந்திரா காந்தி டைம் பீரியட்ல என்ன போடுவாங்கன்னா, அதான் மினி கான்ஸ்டியூஷன் படிச்சிருப்பாங்க, இதை நிறைய பண்ணிருப்பாங்க. அதுல யூனியன் லிஸ்ட்ல 97 இருந்ததை 100 ஆக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் லிஸ்ட் 66 இருந்ததை 5 தூக்கி என்ன பண்ணிருப்பாங்கன்னா கன்கரண்ட்ல வச்சிருப்பாங்க. அப்ப 66 இருந்தது 61 ஆயிடும். கன்கரண்ட் லிஸ்ட்ல 5 எக்ஸ்ட்ரா ஆயிடும், 52 ஆயிடும். அப்பதான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா எஜுகேஷன் தூக்கிட்டு வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல வச்சிருவாங்க, பொதுப்பட்டியல வச்சிருவாங்க. கன்கரண்ட்னா பொதுப்பட்டியல், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். அப்ப கன்கரண்ட் லிஸ்ட்ல வச்சுட்டனால என்ன ஆயிடும்னா இப்ப நீட் தேர்வெல்லாம் நம்மளால கேன்சல் பண்ண முடியல. இதே அது ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எஜுகேஷனை நம்ம பண்ணிருக்கலாம். சரியா? அப்ப கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறனால அது வந்து இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுல சென்ட்ரல் அதாவது சென்ட்ரல் நினைச்சா அவங்களும் வந்து அவங்க நினைச்சா அவங்க இதுல ஆக்ட் பண்ணலாம், ஸ்டேட் நினைச்சா ஸ்டேட் அதை திருத்தலாம். பட் ரெண்டு பேருக்கும் கான்ஃபிளிக்ட் வந்தா சென்ட்ரல் சொல்றதுதான் கேட்டுக்கணும், சென்ட்ரல் தான் ஃபைனல். அதனால நீட் வந்து அவங்க வேணும்னு சொல்றாங்க, நம்ம வேணாம்னு சொல்றோம். பட் ஆனா அவங்க சொல்றதுதான் கேட்கற மாதிரி இருக்கு. ஏன்னா ரெண்டு பேருக்கும் கான்ஃபிளிக்ட் வந்தா சென்ட்ரல் சொல்றதுதான் கேட்கும். சரியா? ஸோ டிஎம்கே கூட ஆரம்பத்துல நாங்க வந்து நீட்டை கேன்சல் பண்ணிடுறோம்னு சொன்னாங்க. ஆனா யார் நினைச்சாலும் நீட்டெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது, சென்டர் நினைச்சா மட்டும் தான் கேன்சல் பண்ண முடியாது. டிவிகேவும் அதை சொல்றாங்க, பட் ஆனா சென்டர் நினைச்சா மட்டும் தான் அதை கேன்சல் பண்ண முடியும், ஏன்னா அது பொதுப்பட்டியல்ல இருக்கு. சரி, அடுத்து 1969ல சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பத்தி ஆய்வு நடத்துறதுக்காக அப்போதைய கலைஞர் தான் இதை வந்து இந்த கமிட்டியை வந்து அமைச்சிருப்பாரு. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் இருக்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அது எப்படின்னா நம்ம டாக்ஸ் எல்லாம் கட்டுறோம், சென்டர் வந்து அது கரெக்டா நமக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி PV ராஜமன்னார் தலைமையில 3 மெம்பர் கமிட்டி அமைச்சிருக்காரு. அதுல PV ராஜமன்னார் தான் ஹெட். சரி, அது கேட்பாங்க 1969. அடுத்து ஃபினான்ஸ் ரிலேஷன் அப்படிங்கிறது பார்ட் 12 ஆர்டிகல் 268ல இருந்து 293 வரைக்கும். சரியா? இது ரொம்ப முக்கியம். இது எந்த பார்ட் 12 அப்படின்றது பாத்துக்கணும், எந்த ஆர்டிகல்ன்றதையும் பாத்துக்கணும். அதே மாதிரி பிரசிடென்ட் வந்து பினான்ஸ் கமிஷன் அப்படின்ற ஒண்ண எப்பயுமே ஆர்டிகல் 280 பேஸ் பண்ணி அவர் வந்து எவ்ரி 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு. சரியா? ஸோ எவ்ரி 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பினான்ஸ் கமிஷன் ஒரு கமிஷனை வந்து பிரசிடென்ட் வந்து அமைப்பாரு. அதுக்கு ஹெட்டா ஒருத்தரை போடுவாங்க. அவர் யாருன்றது கரண்டா யார் இருக்காங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் 16 பேர் இருக்காங்க. சரியா? இப்போ லாஸ்டா 16 தான் அரேஞ்ச் பணக்காரியா இருந்திருக்காரு. ஸோ இப்ப இந்த 1ல இருந்து 16 வரைக்கும் யார் இருந்தாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா மேட்ச்ல கேட்பாங்க, மேட்ச்ல கொடுத்து கேட்பாங்க. லாஸ்டா நடந்த ஏஇலையும் கேட்டாங்க, லாஸ்டா நடந்த ஜேஇலையும் கேட்டாங்க, இப்ப நடக்க போறதுலயும் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் நான் இன்ஸ்டால போட்டிருப்பேன், முந்தா நேத்து போட்டிருப்பேன், யார் யாரு ஆர்டர் வைஸ் போட்டிருப்பேன். ஸோ அதை படுத்துக்கோங்க. அடுத்து சர்க்காரியா கமிஷன் அப்படிங்கிறது 1983 சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் அண்ட் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்காக சர்க்காரியா கமிஷன் அவங்க அமைச்சிருப்பாங்க. இது சென்ட்ரல் அமைச்சது, ராஜமன்னார் கமிட்டி ஸ்டேட் அமைச்சது, இது சென்டர் அமைச்சது 1983ல. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் இம்ப்ளிமெண்டட். சரி, அடுத்து இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னு சொல்லி 1990ல வந்து அமைச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஒன்றும் பெருசா பலன் கிடையாது. அடுத்து அபிஷியல் லாங்குவேஜா சொல்லி நம்ம ஷெட்யூல் வந்து 16ல வச்சிருக்கோம், 343ல இருந்து 351 வரைக்கும். சரியா? ஷெட்யூல் கூட இதுல இருக்கும். அடுத்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கமிட்டி
1955 போட்டிருப்பாங்க லாங்குவேஜ் கமிட்டி. அவங்க 56ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா தொகுதியோட எல்லாம் பண்ணியிருப்போம். அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1963. ஸோ இதெல்லாம் சும்மா லைட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து இது கொஞ்சம் முக்கியம். நேஷனல் எமர்ஜென்சி, இது மூணுமே ஆர்டிகளோட முக்கியம். நேஷனல் எமர்ஜென்சினா ஆர்டிகல் 352, ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து 356, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி 360. இந்த நேஷனல் எமர்ஜென்சியும் ஸ்டேட் எமர்ஜென்சி இது வரைக்கும் இந்தியாவில் போட்டிருக்காங்க. இப்போ நேஷனல் எமர்ஜென்சி 62, 71, 75 இதெல்லாம் இந்திரா காந்தி டைம் பீரியட். சரியா? ஸோ அந்த டைம் பீரியட்ல போட்டிருக்காங்க. ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து பஞ்சாப்ல ஃபர்ஸ்ட் டைமா போட்டாங்க 1951. அதிகமா இது வரைக்கும் வந்து மணிப்பூர்லயும் உத்தரப்பிரதேஷ்லயும் 10 வாட்டி போட்டிருக்காங்க. கேரளா அண்ட் பஞ்சாப்ல 9 வாட்டி போட்டிருக்காங்க. இல்ல ஃபினான்ஸ் எமர்ஜென்சி இது வரைக்கும் போட்டதே கிடையாது. இந்தியாவில் இது வரைக்கும் ஃபினான்ஸ் எமர்ஜென்சின்னு ஒன்று போட்டதே கிடையாது. அடுத்து அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அது வந்து ஆர்டிகல் வந்து பார்ட் வந்து 20, ஆர்டிகல் 368 பேஸ் பண்ணி தான் போனா. இதுல ஒரு 3 அடிப்படையில வந்து திருத்துவாங்க. ஒன்னு சிம்பிள் மெஜாரிட்டி, இன்னொரு ஸ்பெஷல் மெஜாரிட்டி, இன்னொன்று ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் ரேட்டிபிகேஷன் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் சும்மா பார்த்துக்குவாங்க, அவ்வளோதான். சரியா? அதாவது சிம்பிள் மெஜாரிட்டி என்ன, ஸ்பெஷல் மெஜாரிட்டி என்ன அப்படிங்கிறதெல்லாம் அந்த நோட்ஸ்ல எழுதியிருப்பாரு, ரிட்டன் நோட்ஸா. சரியா? சும்மா பார்த்துக்கலாம். அடுத்து அந்த கான்ஸ்டியூஷனல் ரீஃபார்ம் கமிட்டி. இந்த ரீஃபார்ம் கமிட்டி எந்த வருஷம் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இந்த கான்ஸ்டியூஷனல் ரீஃபார்ம் கமிட்டி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 2000 போட்டிருப்பாங்க. எம்என் வெங்கடாச்சலையா தலைமையில, அதுக்கப்புறம் பூஞ்சி தலைமையில 2007 போட்டிருப்பாங்க. ஸோ இவங்க ஒரு சில ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க கான்ஸ்டியூஷனுக்கு. ஸோ அவ்வளோதான், கிட்டத்தட்ட முடிக்க போறோம். லாஸ்ட் ஸோ இதெல்லாம் ஒன்றும் பெருசா இருக்காது. என்னன்னா யூனியன், அதாவது யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் நான் சொன்னல, டிபிஎஸ்பி வந்து 4, அடுத்து 4A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதுக்கப்புறம் 5வது வந்து சென்டரை பற்றி சொல்றது அப்படின்ட்டு. அப்ப சென்டர்னா அதுதான் யூனியன்ஸ்லாம் வந்துருவாங்கல்ல. ஸோ யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் பத்தி சொல்றது ஆர்டிகல் 52 வந்து 78 வரைக்கும். இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் பத்தி சொல்றது. அதுக்கப்புறம் ஜுடிஷியரி அதெல்லாமே வரும். சரி, அதுக்கப்புறம் அவங்களும் வருவாங்க. பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா, அதுக்கப்புறம் வந்து ஜுடிஷியரி அவங்களாம் வருவாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் 52. எக்ஸிக்யூட்டிவ்னா இது பிஎம் இவங்களை பத்தி சொல்றது. சரி, 52ல இருந்து 78 வரைக்கும். சரி, அப்ப மேக்சிமம் லோக்சபால 550 சீட் இருக்கலாம். சரி, அது வந்து ஸ்டேட்ல இருந்து 530 பேர் போயிருக்கணும். இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து 38 லோக்சபா சீட் தராங்க. அது மாதிரி மொத்தமா மொத்த ஸ்டேட்டையும் சேர்த்தா 530 ஸ்டேட்ல இருந்து 530 பேர், யூனியன் டெரிட்டரிஸ்ல இருந்து 20 பேர். சரி, மொத்தமா 550 பேர் இருக்கணும். அதுக்கப்புறம் 2 பேர் ஆங்கிலோ இந்தியன்ஸ் இருந்தாங்க. அது வந்து 2019ல 104வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பண்ணி அந்த ஆங்கிலோ இந்தியன் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்ப மொத்தமா 543 தான் இருக்காங்க இப்ப கரண்டா. சரியா? அதுக்கப்புறம் அதே மாதிரி ராஜ்யசபால மொத்தமா 250 பேர் இருக்கலாம். அதுல 238 பேர் வந்து ஸ்டேட்ல இருந்து போறவங்க, 2 பேர் வந்து நாமினேட் பண்ணி வரவங்க. அதாவது இவங்க 238 பேரும் எலெக்ஷன் மூலியமா வரவங்க, இந்த 12 பேரும் வந்து இதுல வரவங்க, நாமினேட் பண்ணி வரவங்க. இந்த 238 பேருக்கும் நம்மளாம் ஓட்டு போட முடியாது. ஸோ எலெக்டட் பர்சன்ஸ் மட்டும் தான் ஓட்டு போட முடியும், எம்எல்ஏஸ் மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க. சரி, அடுத்து இப்ப வந்து எவ்வளவு இருக்காங்க, 245. சரி, அதாவது மொத்தம் இப்ப இதுல பாருங்க, மொத்தம் 550 பேர் இருக்கலாம். 30 + 20 இந்த 2 கிடையாது. இப்ப 30 + 550 இருக்கலாம். இப்ப 543 கரண்டா இருக்காங்க. சரியா? அதே மாதிரி இதுல வந்து மொத்தமா 250 பேர் இருக்கலாம். பட் ஆனா இப்ப வந்து எவ்வளவு இருக்காங்க, 235 பேர் இருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த 543ல 530 பேர் ஸ்டேட்ல இருந்து இருக்காங்க. ஸ்டேட்ல இருந்து போறவங்க எல்லாம் கரெக்டா இருக்காங்க. 530க்கு 530 பேரும் இருக்காங்க. யூனியன் டெரிட்டரிஸ்ல இருந்து 20 பேரா, அந்த 20ல 13 பேர் தான் இருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஆர்டிகல் 77 என்ன சொன்னா, எவ்ரி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் ஆஃப் தி, அதாவது எவ்ரி இவங்க செயல்படுத்துற நினைக்கிற எல்லாமே வந்து யாரோட பேர்ல செயல்படுத்துறாங்கன்னா பிரசிடென்ட் பேர்ல தான். அதாவது என்ன பண்ணாலும் பிரசிடென்ட் கிட்ட சைன் வாங்கி தான் செயல்படுத்துறாங்க. அது சொல்ற ஆர்டிகல் 77. அடுத்து பிரசிடென்ட்டை பத்தி சொல்ற ஆர்டிகல் வந்து 52 இருந்து 62. ஸோ இதுல முக்கியமானது மட்டும் அப்படியே நோட் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ நாமினல் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவோம், பேரளவு தலைவர். ரியல் பவர் வந்து பிஎம் கையில தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் இதுல இருக்கும். அதே மாதிரி இவரு தான் வந்து சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் தி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 53(2). அது ஆர்டிகல் 53 என்ன சொல்லுன்னா, இவரோட எக்ஸிக்யூட்டிவ் பவர் பத்தி சொல்லுது. இவருக்கு மொத்தம் 3 ஹவுசஸ் இருக்கு. ஒன்னு ராஷ்டிரபதி பவன் நியூ டெல்லியில இருக்கு, ஒன்னு தி ரிட்ரீட்னு சொல்லுவோம் சிம்லால இருக்கு, அதுக்கப்புறம் ராஷ்டிரபதி நிலையம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஹைதராபாத்ல இருக்கு. இந்த 3 நிலையத்துல இவர் மோஸ்ட்லி டெல்லியில தான் இருப்பாரு. பட் ஆனா கண்டிப்பா வந்து வருஷத்துல 2 வாட்டியாவது இவரு ரீட்ரீட் அந்த சிம்லாக்கும் ராஷ்டிரபதி பவனுக்கும் போய் அங்க தங்கி இருந்தா ஒரு வேலையை பார்க்கணும். கண்டிப்பா இவரு இங்கேயும் போயிட்டு வந்துருக்கணும்
ஒரு வருஷத்துல. ஆனா அவரோட மோஸ்ட்லி ராஷ்டிரபதி பவன் நியூ டெல்லியில தான் இருப்பாரு. பட் அவருக்கு இன்னும் 2 இடமும் இருக்கு, 2 ஆஃபீஸும் இருக்கு. அந்த இடத்துலயும் அவர் கண்டிப்பா போயிட்டு வந்துருக்கணும். அது இவரோட குவாலிஃபிகேஷன் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ 35 வயசு அதெல்லாம் நீங்க படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இவரு எலெக்ஷன்ல போட்டியிடுறதுக்கு முன்னாடி இவருக்கு 50 பேர் வந்து சப்போர்ட் பண்ணோம். அதாவது வழிமொழியணும் முன்மொழியணும் வழிமொழியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 50 பேர் முன்மொழியணும், 50 பேர் வழிமொழியணும். ஸோ இதுல வந்து யார் யாரெல்லாம் பிரசிடென்டா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இல்லாத டேட்டா. சரியா? ஸோ இதுல யார் யார் எந்தெந்த வருஷம் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இவரோட இம்பார்ட்டன்ட் பவர்ஸ் என்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ஓகே. ஆனா குடியரசுத் தலைவருக்கும் கவர்னருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இவருக்கு இல்லாத ஒரு பேட்டர்ன் பவர் மட்டும் இருக்கு. ஆர்டிகல் 72 வந்து பேட்டர்ன் பவர் பத்தி சொல்லுது. என்னன்னா, ஒரு தூக்கு தண்டனை கைதியா இருந்தா கூட அவரு பிரசிடென்ட் நினைச்சா அவரை ரிலீஸ் பண்ணிடலாம். அவர் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆனா கருணை மனு அடிப்படையில என்ன பண்ணிடுவாங்கன்னா, பிரசிடென்ட் நினைச்சா அவர் வந்து ஒருத்தர் வாழ்நாள் முழுக்க ஆயுள் தண்டனையா இருக்கு, அவரு அந்த மாதிரி இருக்கிற பிரசிடென்ட் நினைச்சா ரிலீஸ் பண்ணலாம். அதே மாதிரி கவர்னருக்கும் இந்த பவர் இருக்கு. கவர்னர் நினைச்சாலும் ஒருத்தர் கைதியா இருக்காருன்னா ரிலீஸ் பண்ணலாம். அவருக்கு வந்து 10 வருஷம் ஜெயில் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, இல்ல 2 ஆயுள் கொடுத்துருக்காங்கன்னா அதை 1 ஆயுளா குறைக்கலாம். அப்ப இந்த பவர் வந்து இவங்க 2 பேருக்கும் காமன் தான். பட் ஆனா அந்த தூக்கு தண்டனையை கேன்சல் பண்றக்கூடிய அதிகாரம் வந்து பிரசிடென்ட்டுக்கு மட்டும் தான் இருக்கு, கவர்னர் கிடையாது. ஓகேவா? இப்ப யாருக்காவது தூக்கு தண்டனை ஏதோ ஒரு எமோஷன்ல ஏதோ கொலை பண்ணிட்டாங்க, அவங்க தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட கையில் அது லெட்டர் கொடுத்தா பிரசிடென்ட் வந்து கன்சிடர் பண்ணி பிரசிடென்ட் அது கரெக்ட் தான், அவங்க கொஞ்சம் நல்லவங்களா தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த தூக்கு தண்டனை பிரசிடென்ட் நினைக்க உடனே கேன்சல் பண்ணி உடனே அவங்களை ரிலீஸ் பண்ற அதிகாரம் வந்து பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. ஸோ அதான் இருக்கிறதே பிரசிடென்டோட ஹையஸ்ட் பவர். சுப்ரீம் கோர்ட் நினைச்சாலும் பிரசிடென்ட் ரிலீஸ் பண்ணிட்டாருன்னா அதை யாருமே கேள்வி கேட்க முடியாது. சுப்ரீம் கோர்ட்டாலையும் கேள்வி கேட்க முடியாது, யாராலையும் கேள்வி கேட்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கு பிரசிடென்ட்டுக்கு. அது சொல்லக்கூடிய ஆர்டிகல் 72. கவர்னருக்கு இதே பவர் இருக்கு. பட் தூக்கு தண்டனை மட்டும் அவரால் கேன்சல் பண்ண முடியாது. மற்றபடி தண்டனையை குறைக்கலாம், தண்டனையில இருக்கவங்களை ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் பண்ணலாம். ஸோ அப்படி ரிலீஸ் தான் இவங்களை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்குல கைதானவங்கன்னா இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே கவர்னரோட பரிந்துரை தான். சரி, அடுத்து இம்பீச்மெண்ட். பிரசிடென்ட்டை எப்படி தூக்கலாம் அப்படின்ட்டு. சரிங்களா? அதுக்கு கேன் பி இம்பீச்டு ஃபார் வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷனை அவர் வந்து மீறிட்டாரு அப்படின்னா அவர் வந்து பதவியில இருந்து நீக்கலாம். பட் ஆனா அதுக்கு பயங்கர ப்ரொசீஜர் இருக்கு. 1/4 ஆஃப் தி டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஹவுஸ் ஃபார் இட்ஸ் இன்ட்ரடக்ஷன். அந்த இம்பீச்மெண்ட் பண்ணும்போது மொத்தமா இருக்கிற உறுப்பினர்கள்ல, பார்லிமெண்ட்ல இருக்கிற உறுப்பினர்கள்ல 1/4 உறுப்பினர்கள் கலந்துருக்கணும். அதுக்கப்புறம் அது நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, தனியா இம்பீச்மெண்ட்ல பார்ப்போம். சரி, அடுத்து 321(1) பிரசிடென்ட் ஆர் தி கவர்னர் ஆஃப் த ஸ்டேட். இவங்க வந்து இவங்க பண்ற பிரசிடென்ட்டோ கவர்னரோ இவங்க வந்து எந்த ஒரு கோர்ட்டுக்கும் இவங்க வந்து பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எந்த கோர்ட்டாலும் இவங்க கேள்வியும் கேட்க முடியாது. ஓகே, அதான் இவங்க 2 பேருக்கும் இருக்க அதிக பவர். அடுத்து வைஸ் பிரசிடென்ட். ஸோ அதே தான் இந்த சைடு வைஸ் பிரசிடென்ட்டுக்கான ஆர்டிகல். அவரை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத, ரிமூவ் ஆஃப் தி வைஸ் பிரசிடென்ட்னா 14 டேஸ் போடுவாங்க. 14 டேஸ் முன்னாடியே நாங்கள் உங்களை ரிமூவ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிடுறோம். அந்த 14 நாள்ல அவரு என்ன அடிப்படையில என்ன ரிமூவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவரு கொஞ்சம் அவருக்கான நியாயத்தெல்லாம் அவர் வந்து சேர்க்கலாம். அவர் வந்து கேட்கலாம். அவர் வந்து கலெக்ட் பண்ணி நான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லி இது பண்ணலாம். ஸோ அதுக்கு அந்த 14 டேஸ் டைம் அவருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது கேஸ்டிங் ஓட். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆர்டிகல் 100ன்னா கேஸ்டிங் ஓட் பத்தி சொல்றது. அதாவது வைஸ் பிரசிடென்ட் தான் யாருன்னா ராஜ்யசபாவோட சேர்மனா இருப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி ராஜ்யசபாவோட சேர்மனா இருக்கிறது வைஸ் பிரசிடென்ட். இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. லோக்சபாவோட ஹெட்டா இருக்கிறது யாருன்னா ஸ்பீக்கர், சபாநாயகர். ராஜ்யசபாவோட ஹெட்டா இருக்கிறது யாருன்னா சேர்மன். அது அந்த சேர்மன் யாருன்னா வைஸ் பிரசிடென்ட் சேர்மனா இருப்பாரு. சரியா? இப்ப இந்த ராஜ்யசபால ஏதோ ஒரு ஓட்டிங் நடக்குது. அந்த ஓட்டிங்ல வந்து ஈக்குவலா ஓட் ஆயிடுது, 50-50 ஓட் ஆயிடுது. அப்ப ஏதோ ஒரு ஆக்ட் வரணும், ஆனா டிராவ் ஆகி நிக்குது. அப்ப என்ன பண்ணுவாருன்னா இவர் ஒரு ஓட்டை போட்டு அந்த ஆக்ட் வந்து பாஸ் பண்ணி விடுவாரு. அதுக்கு பேர் தான் கேஸ்டிங் ஓட்டு. ஓகேவா? இவர் ஓட்டு போட்டாரு, அவனும் கேள்வியும் கேட்க முடியாது. இப்ப ஏதோ ஒரு ஆக்ட் வரப்போகுது, ஒரு சட்டம் வரப்போகுது, 50 பேர் வேணான்றாங்க, 50 பேர் வேணும்ன்றாங்க. இவர் அந்த டைம்ல என்ன பண்ணலாம்னா இவர் வந்து ஓட்டு போடலாம். அதுக்கு முன்னாடி வந்து இவர் ஓட்டு எல்லாம் போடக்கூடாது. ஓகே, அப்ப கேஸ்டிங் ஓட்டுனா என்னன்னா டிராவ் ஆனா மட்டும் தான் இவர் ஓட்டு போட முடியும், இல்லைனாலாம் இவர் ஓட்டு போட மாட்டாரு. ஸோ அப்படி டிராவ் ஆகும்போது இவர் நினைச்சா இவர் என்ன வேணாலும் பண்ணலாம். அப்ப அந்த சட்டத்தை இவர் வேணும்னா வேணாம்னு சொல்லி ஓட்டு போட்டு நிப்பாட்டிக்கலாம், வேணும்னு நினைச்சா வேணும்னு சொல்லி ஓட்டு போட்டு
இவர் அந்த சட்டத்தை வந்து பாஸ் பண்ணி விட்டுருலாம். ஓகேவா? அப்ப மத்த டைம்ல இவர் ஓட்டு போடுவாரான்னு கேட்டா இவர் ஓட்டு போட மாட்டாரு. ஒன்லி டிரா டைம்ல மட்டும் தான் இவர் ஓட்டு போடுவார். அதுதான் கேஸ்டிங் ஓட்டு. அது சொல்லக்கூடிய ஆர்டிகல் 100. ஓகே. அடுத்து வைஸ் பிரசிடென்ட் கேன் ஆக்ட் அஸ் பிரசிடென்ட் ஃபார் இது வந்து பிரசிடென்டா ஒரு ஆக்டா, ஒரு பிரசிடென்ட் இல்ல, அவர் இறந்துட்டாரு இல்ல ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு 6 மாசத்துக்கு இவர் வந்து பிரசிடென்ட்டுக்கான வேலையை பார்க்கலாம். அதுக்குள்ள கண்டிப்பா பிரசிடென்ட் எலெக்ஷன் வச்சு எடுத்துடணும். சரியா? சரி, அப்ப பிரசிடென்ட்டும் இல்ல, வைஸ் பிரசிடென்ட்டும் இல்ல. இப்ப பிரசிடென்ட் திடீர்னு இறந்துட்டாரு, வைஸ் பிரசிடென்ட் ராஜினாமா பண்ணிட்டாரு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அப்ப யார் வந்து பிரசிடென்ட் வகிச்சுப்பா அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ். அந்த மாதிரி ஒரு டைம் நடந்திருக்கு. 1969ல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஹிதேதுல்லா அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி சீஃப் ஜஸ்டிஸா இருந்து பிரசிடென்ட்டுக்கான பொறுப்பு வந்து வகிச்சிருக்காரு. சரி, அடுத்து இங்க பிரைம் மினிஸ்டர். ஸோ இது வெஸ்டர்ன் மினிஸ்டர் மாடல்னு சொல்லுவாங்க பிரைம் மினிஸ்டரை. ஸோ இதுல ஒரு 16 பிரைம் மினிஸ்டர்ஸ் யார் யாரெல்லாம் இருந்தாங்க எப்ப இருந்தாங்கன்ற மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் ஒன்றும் பெரிய இல்லை, சும்மா படிச்சாலே உங்களுக்கு புரியும். ஓகேவா? அடுத்து லாஸ்ட் பார்லிமெண்ட். அதுக்கப்புறம் சரி, ஓகே. சரி, பார்லிமெண்ட் இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்ததுதான். அதாவது பார்லிமெண்ட்ல மொத்தம் 3 டிவிஷன் இருக்கு. சில டைம் வந்து எத்தனை டிவிஷன் கேட்பாங்க, 2ன்னு போடக்கூடாது. ராஜ்யசபா லோக்சபா 2 தான் இருக்குன்னு போடக்கூடாது. ஏன்னா பிரசிடென்ட்டும் ஒரு ஃபார்ம் ஆஃப் பார்லிமெண்ட் தான். சரியா? அப்ப பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்காரு, ராஜ்யசபான்னு ஒண்ணு இருக்கு, லோக்சபான்னு ஒண்ணு இருக்கு. அப்ப மொத்தம் 3 ஃபார்மா இருக்கு. சரியா? ஸோ அப்ப இதுல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. பார்லிமெண்ட் வந்து எத்தனையா டிவைட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டுட்டு கீழே ஆப்ஷன் 2, 3 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, ஸோ லோக்சபா ராஜ்யசபா 2ஆ தானே இருக்கு அப்படின்னு சொல்லி 2ன்னு போடக்கூடாது. பிரசிடென்ட்டும் ஒரு பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட் தான். சரியா? அப்ப ஸோ பிரசிடென்ட், லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு 3 இருக்கு. இப்ப ராஜ்யசபா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் எழுதி வாங்க. எக்ஸ் அபிசியோ சேர்மன், சேர்பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜ்யசபாவோட ஹெட் வந்து சேர்மன், சேர்பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாருன்னா வைஸ் பிரசிடென்ட். மொத்தம் 250 சீட் இருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. மணி பில் வந்து இதுல சொல்லியிருப்பாங்க, நோ பவர் ஆன் மணி பில். நான் சொன்னது ஆல்ரெடி. ஸோ 14 நாள் இவங்க மணி பில் வந்தா இவங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அக்செப்ட் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக் 14 நாள்ல வந்து என்ன ஆயிடும், அது வந்து ஒரு ஆக்டா மாறிடும். அதுக்கப்புறம் இதோட குவாலிஃபிகேஷன்ஸ் இங்க கொடுத்துருப்பேன். ஸோ 30 வயசா இருக்கணும். ஸோ அதெல்லாமே இங்க கொடுத்துருப்போம். அந்த ராஜ்யசபாவோட மெம்பர் ஆகணும்னா என்ன குவாலிஃபிகேஷனு, அவங்களோட டேர்ம்ஸ் என்ன. ஸோ இந்த டேர்ம்ஸ், இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே நம்ம எம்எல்சி பார்த்தோம்ல அதோட பேசியும் அதே தான் இருக்கும். இதுமே டிஃபர் ஆகாது. சரியா? அடுத்து லோக்சபா இது மேல இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இவங்களோட பவரே வந்து மணி பில் தான் இவங்களோட பவர். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அதான் மொத்த பவருமே இவங்களுக்கு தான், இருந்தாலும் மணி பில்ல கூடுதலா பவர் இருக்கு. அடுத்து குவாலிஃபிகேஷன், ஆல்ரெடி எம்எல்ஏக்கு நம்ம என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தோமோ அதே தான் இந்த 2 சைடுமே வரும். ஸ்பீக்கர் தான் வந்து லோக்சபாவோட, அங்க வந்து நம்ம சேர் பர்சன் சொல்லுவோம். ராஜ்யசபாக்கு சேர் பர்சன். எப்படி நம்ம எம்எல்சிக்கு சேர் பர்சன் சொல்லுவோம், இங்கே சேர் பர்சன் சொல்லுவோம். அவர் யாருன்னா வைஸ் பிரசிடண்டா இருப்பாரு. லோக்சபாக்கு அங்க எப்படி நம்ம எம்எல்ஏக்கு ஸ்பீக்கர்னு சொல்றோமோ, இங்கே அதே மாதிரி ஸ்பீக்கர் சபாநாயகர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி ஒரு ஸ்பீக்கரோட ஒரு மெயினான விஷயம் அப்படின்னா என்னன்னா, ஜாயிண்ட் சிட்டிங் நடக்குது அப்படின்னா, இப்ப ஒரு ஒரு பில் இருக்கு. அந்த பில் வந்து ராஜ்யசபால இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது, பாஸ் ஆகுது, லோக்சபாவுக்கு போது ஃபெயில் ஆகுது. திரும்ப லோக்சபால இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது, லோக்சபால பாஸ் ஆகுது, ராஜ்யசபாவுக்கு போனா ஃபெயில் ஆகுது. அப்ப இந்த மாதிரி ஒரு முரண்பாடா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜாயிண்ட் சிட்டிங் போடுவாங்க. 2 பேரையும் ஒரே டைம்ல ஒரே ரூம்குள்ள, அதாவது ஒரே ஹால்குள்ள வச்சு இப்ப ஓட்டல் நடத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இப்ப ராஜ்யசபா வந்து இந்த டைம் இப்ப லோக்சபா ஒரு பில்ல பாஸ் பண்ணுதுன்னா லோக்சபால ஸ்ட்ரென்த் அதிகம். லோக்சபா ஒரு பில்ல பாஸ் பண்ணுது, ராஜ்யசபாவுக்கு போகுது. ராஜ்யசபால லோக்சபா கம்பேர் பண்ணும்போது ராஜ்யசபால ஸ்ட்ரென்த் கம்மி. பட் அங்க வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னா, இப்ப 2 பேரையும் ஒன்னா சேர்த்தா என்ன ஆகும், டோட்டலா பார்க்கும்போது லோக்சபாவோட ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும் ஒட்டு மொத்தமா. அப்போ ஒரே டைம்ல இவங்க கணக்கெடுப்பு நடத்தும் போது என்ன ஆயிடும்னா, லோக்சபா என்ன சொல்றாங்களோ அதுதான் அவங்க தான் ஓட்டு அதிகமா போடுவாங்க. ஓகேவா? ஸோ புரியுதா? இப்ப லோக்சபால ஒரு பில் இருக்கு, லோக்சபால மொத்தமா 543 பேர் இருக்காங்க. ராஜ்யசபால வெறும் 245 பேர் தான் இருக்காங்க. லோக்சபால ஒரு பில் பாஸ் பண்றாங்க, நல்ல மெஜாரிட்டியில பாஸ் பண்றாங்க. பட் ஆனா ராஜ்யசபாக்கு போது ராஜ்யசபால அந்த பில் ஃபெயில் ஆகுது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே பிரசிடென்ட் கிட்ட சொல்லி எங்களுக்கு ஜாயிண்ட் சிட்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பிரசிடென்ட் ஜாயிண்ட் சிட்டிங்க்கு அனுமதி கொடுத்துருவாரு. அப்ப ஜாயிண்ட் சிட்டிங்னா இவங்க 2 பேரும் ஒரே ஹால்குள்ள இருக்கும். இப்ப வந்து ஓட்டை நடத்துவாங்க. ஓட்டை நடத்தாம ஆல்ரெடி லோக்சபால 543 பேர் இருக்காங்க, ராஜ்யசபால வெறும் 200 சில பேர் தான் இருக்காங்க. அப்ப இப்ப ஓட்டு எண்ணிக்கை நடத்தும் போது, மொத்தமா ஓட்டு எண்ணிக்கை நடத்தும் போது கண்டிப்பா லோக்சபா கை தான் ஓங்கிருக்கும். அப்ப இந்த டைம்ல ஜாயிண்ட் சிட்டிங்ல மோஸ்ட்லி யார் சேர்ப்பாங்கன்னா லோக்சபா தான் சேர்ப்பாங்க. அப்ப இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, ராஜ்யசபா லோக்சபான்னு கேட்டா லோக்சபாக்கு தான் பவர். ஸோ அதான் இந்த ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னா இதுதான் இந்த ஜாயிண்ட் சிட்டிங்ன்றது. அப்ப அந்த ஜாயிண்ட் சிட்டிங் நடக்கும் போது யாரு இந்த சபாநாயகர் சீட்ல உட்காந்துருப்பா,
லோக்சபாவோட ஹெட் உட்காந்துருக்கணுமா இல்ல ராஜ்யசபாவோட ஹெட் வைஸ் பிரசிடென்ட் உட்காந்துருக்குமான்னு கேட்டா லோக்சபாவோட ஹெட் ஸ்பீக்கர் தான் உட்காந்துருக்கணும். சரியா? ஸோ அதுதான் இது. ப்ரெசிடிங் ஓவர் ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் போத் ஹவுஸ். ஸோ போத் ஹவுஸ்க்கும் ஜாயிண்ட் சிட்டிங் நடக்கிறப்ப இவர் தான் ப்ரெசிடிங் ஆஃபீஸர். அதே மாதிரி ஒரு பில்லு வந்து மணி பில்லா இல்ல ஆர்டினரி பில்லா, நார்மல் பில்லா இல்ல மணி பில்லான்னு டிசைட் பண்றது வந்து ஸ்பீக்கர் தான். அப்ப ஸ்பீக்கர் தான் வந்து இது மணி பில்லா இல்ல ஆர்டினரி பில்லான்னு டிசைட் பண்ணாரு. இவர் மணி பில்லுன்னு டிசைட் பண்ணிட்டா ராஜ்யசபாக்கு போனா அது கண்டிப்பா அது அப்ரூவ் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா அதுவே அப்ரூவல் ஆயிடும் 14 நாள்ல. அது மாதிரி ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் சட்டம் ஷெட்யூல் 10ல கொடுத்துருப்போம். 1985ல இதை கொண்டு வந்தாங்க. அதாவது ஒருத்தர் கட்சி தாவறாரு அப்படின்னா அது வந்து ஸ்பீக்கர் கிட்ட சொல்லி தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். சரியா? ஸோ அதனால தான் இப்ப கூட எடப்பாடி வந்து நாங்க வந்து இந்த மாதிரி எங்க கட்சியில இருந்து மாற்று கட்சிக்கு மாறுற மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அந்த மாதிரி கேஸ் கொடுத்திருப்பாரு. யாருக்குன்னா சபாநாயகர் கிட்ட கேஸ் கொடுத்திருப்பாரு. இந்த மாதிரி இப்ப இந்த சி வி சண்முகம் இவங்கெல்லாம் வந்து பேர் மென்ஷன் பண்ணக்கூடாது, இருந்தாலும் இவங்கெல்லாம் வந்து இங்க இருந்து அந்த கட்சிக்கு போறதா சொல்லி அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சபாநாயகர் கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் இப்ப என்ன ஆயிருக்குன்னா நிறைய பேர் வந்து அந்த கட்சியில இருந்தா தானே நீங்க லெட்டர் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேன்சல், அந்த கட்சியில இருந்து எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்றாங்க. ஸோ அப்ப அவங்க அந்த கட்சியிலேயே இருந்து இன்னொரு ஆப்போசிட் கட்சிக்கு அவங்க அவங்களோட நம்பிக்கையை கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க மேல ஆன்டி டிஃபெக்ஷன் லா போடலாம். 1900 கட்சி தாவல் தடை சட்டம் 1985ல. ஸோ அப்ப இந்த ரிசைன் பண்ணிட்டு அதனால தான் இப்போ வராங்க. அடுத்து மெம்பர் ஆஃப் லோக்சபா கேன் பி டிஸ்குவாலிஃபைடு. மெம்பர் ஆஃப் லோக்சபா வந்து அவங்க நினைச்சா டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். ஓகேவா? நாட் அண்டர் இட். அடுத்து தமிழ்நாட்டுக்கு எத்தனை சீட்டு? ராஜ்யசபாக்கு 18 சீட்டு, லோக்சபாக்கு 39 சீட்டு. சரியா? ஸோ 39 சீட்டு. நான் 39ன்னு ஒரு வாட்டி சொல்லியிருக்கோம், ஒரு 38 மென்ஷன் பண்ணலாம். 18ஓட கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. சரி, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜ்யசபா 18, லோக்சபா வந்து 39. அடுத்து இது பட்ஜெட் செஷன். மொத்தமா ஒரு கூட்டத்தொடர் 3 கூட்டத்தொடர் வந்து போடணும். பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன், வின்டர் செஷன். மினிமம் 3 போடணும், மேக்ஸிமம் நம்ம வேற போட்டுக்கலாம். சரியா? இப்போ பட்ஜெட் செஷன் அப்படின்னா பிப்ரவரில இருந்து மேக்குள்ள போட்டாகணும். அது ஒரு 4 மாசத்துக்குள்ள. சரி, அப்ராக்சிமேட்டா 4 மந்த். ஏன்னா பிப்ரவரி, மார்ச், மே, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. ஸோ 4 மாசமா? ஸோ அதனால 4 மாசம். அது ஏன்னா இது ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக போட்டுருக்கோம். அடுத்து ஜூன் மாசம் ரெஸ்ட். அடுத்து ஜூலை டு செப்டம்பர். அடுத்து 3. அடுத்து நவம்பர் டு டிசம்பர் 2. ஓகேவா? இடையில அக்டோபர் வந்து ஒரு லீவ் மாதிரி. சரியா? ஸோ அதான் பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன், வின்டர் செஷன். இது கேட்பாங்க. பட்ஜெட் செஷன் வந்து எந்த மாசம் கேட்பாங்க, அதே மாதிரி மான்சூன் செஷன் எந்த மாசம் கேட்பாங்க, வின்டர் செஷன் எந்த மாசம் கேட்பாங்க. சரியா? சரி, அடுத்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ இவரு ஜஸ்ட் ஒரு இந்தியாவுக்காக ஒரு டாப் லெவல் வக்கீல்னு வச்சுக்கலாமே. இந்தியன் கவர்மெண்ட்காக இருக்கிற ஒரு டாப் லெவல் வக்கீல். ஸோ அவர் எந்த வருஷம் இருக்கணும், அவர் ரிமூவ் பண்றது வந்து எப்படி, யார் ரிமூவ் பண்ணுவா, பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ணுவாரு. அவருக்கான ஆர்டிகல் வந்து 76. ஓகேவா? அது அவர் ஹைகோர்ட்ல 5 வருஷம் ஜட்ஜா இருந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா 10 வருஷம் அட்வொகேட்டா இருந்திருக்கணும். ஸோ ஜஸ்ட் அவரோட இது மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். அடுத்து ஜுடிஷியரி. இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு, இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. குவாலிஃபிகேஷனும் பார்த்தாச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது லிஸ்ட் ஆல்ரெடி மேலேயே பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு. ஆஃபிஷியல் லாங்குவேஜ் பார்த்தாச்சு, எமர்ஜென்சி பவர் மேலேயே பார்த்தாச்சு. அமெண்ட்மெண்ட் அவ்வளோதான், டோட்டலாக கம்ப்ளீட். ஓகே.